யாகம் செய்கிறான்னு சொன்ன உடனே ஆறாவது பாட்டு அது ஒரு புதுசா இருக்குன்னு சொன்னார். அதுதான் ரொம்ப வேடிக்கை. ஆறாவது பாட்டு பாருங்க. மற்றெல்லாம் கதை தான். ஒவ்வொரு பாட்டை சொல்லிட்டு இருந்தா நேரம் போகும். நான் இன்னுமே சத்திரிகாண்டத்தை முடிச்சுட்டேன். அப்ப இவங்க என்ன அங்க சொல்லல இங்க சொல்லல சொன்னாங்க. அதனாலதான் அப்படி இப்போ நாரதர் கைலாயத்துக்கு போனார். சிவபெருமான் நாரதரை பார்த்து ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டார். நாம் சாதாரணம் கேட்க வேண்டிய யாராவது ஊர்ல இருந்து வந்தா உங்க ஊர்ல ஏதாவது விசேஷம் பண்ணலாம். பொதுவாக முதல்ல கேட்கறது மழை பெஞ்சுதான். ஆற்றங்கரை ஊரா இருந்தா ஆற்றுல தண்ணி இருக்கலாம். நான் வந்த புதுசுல கடை வீதிக்கு வந்து எங்காவது மளிகை கடைக்கு போனாலும் சரி, துணி கடைக்கு போனாலும் சரி, அந்த கடைக்காரர் முதல்ல கேட்கற கேள்வி நெய்யில் ஆற்றுல தண்ணி ஓடுதுங்களா அப்படிங்கிறார். அந்த இதுவும் கோவில் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல தண்ணி ஓடணும் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். என்னை பார்த்துட்டோன்னா முதல் கேள்வி ஆரம்பமாக சிக்க ஆரம்பிச்சு கேட்கறது இல்லை. அந்த மாதிரி தண்ணி அது மாதிரி என்ன இதுவும் கேட்டார். ஒரு புதுமை இருக்குதுங்கன்னு நாரதர் சொன்னார். அது பாருங்க ஆறாவது பாட்டுல அதிபர் கங்கை அதன்புடை கங்கை ஆற்றின் பக்கத்துல அங்கதான் இவனுக்கு யாகக்காலை அமைத்து கொடுத்தார். மாயோன் விதி முதலாரோடு மேதகு தக்கன் மதியிலியாய் ஓர் மாமகம் புரிகின்றான். தக்கன் மகம் புரிகின்றான், அறிவில்லாம பண்றான். ஆனா அவங்க கூட யாரா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா மாயோன் இருக்கிறான், விதி பிரம்மா இருக்கிறான், மற்ற தேவர்கள் இருக்கிறாங்க. தேவர்கள் இந்த 2 பேர் தான் முக்கியமா எடுத்து சொல்ல வேண்டியவங்க. மற்றவங்க எல்லாம் மற்றவர்கள் பொதுவாக சொல்லிடலாம். புதுமை இது. அவங்க 2 பேரையும் வச்சுட்டு உன்னை நீக்கி விட்டு யாகம் செய்திருக்கிற அந்த யாகம் ரொம்ப புதுசா இருக்குது, புதுமை இது என்று புகழ்ந்தன். இதை சொன்ன உடனே பக்கத்திலே இருக்கிற உமையம்மை நான் அந்த மகத்தை பார்த்துட்டு வரேன், அந்த மகன்னா யாகம், அந்த யாகத்தை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சிவபெருமானத்துல சொன்னாரு. தொடர்லாம் ரொம்ப அழகா அமைச்சிருக்கிறாருங்க. ஒவ்வொரு பாட்டும் சொல்லிட்டு இருந்தா கட்சியப்பர் கவியிலே நாம உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். கந்தபுராணம் முடியாது. என்ன சொல்ற பாருங்க. 7வது பாட்டு பாருங்க. ஈந்தது கூறலும் நாரதன் சொன்னான். எம்பெருமான் தன் பாந்தரின் நேவு பராபரை கேளானா கேட்டுன்னு அர்த்தம். ஆங்கவன் மாமகம் அன்போடு காண்பான் ஓங்கு மகிழ்ச்சி உளத்திடை கொண்டாள். உங்க மகிழ்ச்சி சரி, யாகத்தை பார்க்கறதுக்கு தான். நான் போய் பார்த்து வரேன்னு சொன்னா அப்படி எட்டி பார்த்து வந்துடுறது இல்லையா, போய் கலந்துக்கிறது தான். ஆனா அந்த கலந்து கொள்கிறது வார்த்தையில சொல்லாம அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு. என்னன்னு கேட்டா சிவபெருமான் அனுப்புறேன் மாட்டேன், அதனால நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனுங்க. அப்ப இந்த மாதிரி சில சொற்கள் தொடர்கள் அமைக்கிறது இருக்குது. உலகியல் உணர்வுகள் நிறைய இருந்தாதான் இப்படி எல்லாம் அமைக்க முடியல. அதே சமயத்தில் உண்மையும் அதுதான். அங்க போய் வாங்க, அங்க போய் அந்த யாகத்துல உமையுமே கலந்து கொள்ளவில்லை, திரும்பி வந்துட்டாங்க. அவன் அழைக்கவும் இல்லை. நான் அழைக்காத பொழுது ஏன் வந்தேன்னு வேற கேட்டான். அப்ப இவருடைய உமையமே சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் ஏதோ சொல்லி பார்த்தா அவன் கேட்கல, திரும்பி வந்துட்டான். அது நடந்ததுதான். அதனால அந்த காப்பியத்துல அந்த தொடர் எப்படி அமைந்தா நல்ல உலகியல் உணர்வோடு அமைந்திருக்கிறது, கதைப்போக்கு தகுந்தாப்புல அமைந்திருக்கிறது. இப்படித்தான் கவிஞர்கள் சொற்களை அங்கிருந்து வைப்பாங்க. இதை சொன்னா எவ்வளவோ இடம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதெல்லாம் தனித்தனி செயலா எடுத்துக்கொண்டு படிச்சாதான் தெரியும். அர்த்தம் அங்கனம் நல்லருளால் அணையான் தன் பங்குரைகின்றனர் பாங்கரின் நீங்கி எங்கள் பிரானை எழுந்து வணங்கி செங்கை குளித்து இது செத்து விட்டார். என்ன சொன்னாங்க? தந்தை எனப்படு தக்கன் இயற்றும் அந்த மகந்தனை அன்போடு நோக்கி வந்துடுகின்றனர். காணிய உடத்து கொண்டார். நோக்கி வந்துடுகின்ற போய் பார்த்து வந்துடுறாங்க. ரொம்ப நேரம் அங்க இருக்க மாட்டேன், அங்கே தங்கிட மாட்டேன், அந்த மாதிரி நோக்கி வந்துடுகின்றன. வல்லையில் விரைவா வல்லை என்று சொல்லி ரொம்ப சீக்கிரமா போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துடுவேன், அங்கே தங்கி இருக்க மாட்டேன். இதுதான் உலகியல். ஒரு இடத்த விட்டு போகணும், அதுக்கு அனுமதி கேட்கணும்னா இப்படிதான் கேட்கணும். இன்னும் எந்த இருக்கிறான் விட ஈகுதி என்றால் என்றலும் நாயகன் சிவபெருமான் சொல்ல வேண்டியதை வேண்டியது என்பது விழுங்க வேண்டியதை தக்கன் ஒன்றனை எண்ணலன். நீ தந்தை தியாகம் பண்றான், நான் போய் பார்த்து வந்துடுன்னு சொல்றேன். ஆனா தட்சன் ஒண்ணு நினைச்சானா? நினைக்கலையே. அந்த இடத்துல நீ போகக்கூடாது அல்லவா? எந்த தக்கன் ஒன்றனை எண்ணலன் ஒன்பர்களோடும் வன்பிறல் எய்து மயங்குறுகின்றான். அவன் அறிவு மயங்கி இருக்கிறான். காரணம் என்ன? எல்லா தேவர்களும் இப்ப அவன் கட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் விரும்பி ஒண்ணும் இல்லை,
தட்சனுடைய தண்டனைக்கு பயந்து இருக்கிறாங்க. வந்திருந்தே மயந்துருக்கின்றான். இன்று அவன் வேள்வியில் வேகலை, இன்னைக்கு நீ அந்த வேள்விக்கு போகாது. வேகலை வேகாது, வேகல் எதிர்மறைங்க ஐ முன்னிலை, வேகலை வேகாது. இறை இது பேசலும் ஏன் கிழை. தட்சனுக்காக கொஞ்சம் படிச்சு பேசினான். வேதா சிறுவன் எனப்படும் தீயதோர் தக்கன். இந்த தட்சனுக்கு அடைமொழி போடுறாரு பாருங்க. அவன் பிரம்மாவுடைய பையன். வேதா சிறுவன், வேதா பிரம்மாவுக்கு பேரு. சிறுவன்கிறது மகன்கிற பொருள்ல வருது. வேதாவின் மகன் சொல்லி இருக்கலாம்ல. மகன் என்று சொல்லுக்கும் சிறுவன் என்று சொல்லுக்கும் பொருள் வேறுபாடு. அவன் சின்ன குட்டி, அதனால செய்யறான். அதனால அவன் கூப்பிடலைங்கிறத நாம நினைக்க கூடாது. என்ன சொன்ன பெருமான், தக்கன் உன்னை எண்ணலை அப்படின்னு சொன்னான். அவன் கூப்பிடாத பற்றி நாம கவலைப்படக்கூடாதுங்க. அவன் சிறுவன், வேதா சிறுவன் எனப்படு தீயதோர் தக்கன். அதுக்கு ஒரு அடிமை போட்டான். அவன் தீயவன், சிறியவன், அவன் அப்படிதான் இருப்பான். அதை நாம் கருத வேண்டாம். அறிவிலன் ஆகும். அவன் பிழைதன்னை பொறுமதி. அவன் சின்னவன், தீயவன், அறிவில்லாதவன், அவன் கூப்பிடல, அது பிழைதான், அதை கொஞ்சம் பொறுத்துங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பொறுமதி என்று அடி பூண்டனல் மாறும். பூண்டனல் வேள்வி பொறுக்கென நன்னி மீண்டு இவன் மேவுவன். பொறுக்கென நன்னி மீண்டு இவன் மேவு. சீக்கிரமா போயிட்டு உடனே திரும்பி வந்துடுவேன், நான் இங்கே தங்கிட மாட்டேன். பொறுக்கென நன்னி மீண்டு இவன் மேவுவன். வீடருள் செய்யன் தாண்டவ நீ விடை தந்தருள் என்றால் மாண்டது பேரருள் வாரிதி போன்றார். அப்போ கருணையினாலே உமையம்மை தட்சனுடைய யாகத்தில் போனாலே தவிர வேற நாள் போகல. சந்தனத்தை பார்த்துனாலோ வேற காரணம் போகல. மாதிவை கோரதும் வன்னுகள் தக்கன் மேதகு வேள்வி வேற்றுமை நோக்கம் காதலையேல். பெரிய வேள்வி எல்லாரும் வியக்கிற மாதிரி செய்யறான். அதை பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருந்தால் காதலையேல். காதல்னா விருப்பம், காதலை விருப்பம் முன்னிலை. ஏல் அப்படி இருக்குமானால் அப்படி அர்த்தம். காதலையேல் அது கண்டனை வல்லே போதுதி. அதை பார்த்துட்டு கண்டனை கண்டனையாய், அங்கே அதிகாரம் முன்னிலை. வல்லே போதுதி திரும்பவும் மீண்டு வந்துடு. போதுதினா போன அர்த்தம் இல்லை, மீடுதல் அர்த்தம். அடுத்த புகுதலாவதும் திருவடி புகுவுக்குரிய இடம், மீண்டு வருவதற்கு இடம் இல்லது. அதனால புகுவது போதரவு இல்லது. அது மாதிரி இங்க போதுதி, வல்லே போதுதி சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். வல்லே போதுதி என்று புகழ்ந்தான். அரண்விடை புரிதலும் அம்மை ஆங்கவன் திருவடி மலர்ந்து தென்னி தாழ்ந்ததா இறைவுடன் நீங்கி ஒரு விமானத்தை ஏறினாள். அது கோமை சொல்றார். மரகதவல்லி பொன் வரையிட்டாள். விமானம் பொன்மலை மாதிரி இருக்குது. அது அம்பிகை மரகதவல்லி போல உட்கார்ந்து அப்படி போறான். அம்பிகை அந்த தட்சனுடைய யாகத்துக்கு போகின்ற புறப்பாடு இருக்கு பாருங்க, ரொம்ப பிரமாதமா வர்ணனை பண்ணி இருக்கிறார். யார் யார் கூட போனாங்க, அவங்க என்னென்ன பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கறதெல்லாம், இந்த வர்ணனை எல்லாம் நம்பினாள் 27வது பாட்டுல போய் முடியுதுங்க. 14ஆம் பாட்டுல இருந்து 27ஆம் பாட்டு வரையிலும் உமையம்மை எவ்வளவு சிறப்பா பயணம் பண்ணிட்டு போனாங்க. இவ்வளவு வர்ணனை எதுக்குங்க? உமையம்மை போனாங்கன்னு சொன்னா பத்தாதான் அப்படின்னு கேட்டா, அந்த அம்பிகையினுடைய சிறப்பு உணர்த்தணும். அம்பிகை சும்மா போனா யாரோ போற மாதிரி போக மாட்டா இல்லையா? அதனால அந்த சிறப்பு உணர்த்துவதா இவ்வளவு வர்ணனை தேவைப்படுது. இவ்வளவு சிறப்போடு வந்தவரை அவன் உள்ள போக விடாமட்டான் அப்படிங்கிற அவனுடைய தாழ்வை உணர்த்துவதற்கும் அது பயன்படுகிறது. அதனால காப்பியத்துல வர்ணனை வந்தா எல்லாரும் சொல்லுவாங்க, சும்மா 12,000 பாட்டு பாடணுங்க சார், அந்த இடத்துல கண்டபடி வர்ணனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான் சொன்னார் புறத்தாச்சு அப்படின்னு புறத்துற வேண்டியதானே. இதெல்லாம் எங்க இருக்குன்னா கந்தபுராண சுருக்கத்தில் இருக்கும். கந்தபுராண சுருக்கம்னு ஒரு நூல் ஒன்று தெரியுங்களா? கந்தபுராணம் படிக்க முடியாதவங்க சஷ்டி விரத காலத்துல அந்த சுருக்கத்தை படிச்சுடுவாங்க. இதுல 10ல் ஒரு பங்கு, இதுல 10ல் ஒரு பங்கு. ஆமா இருக்கலாம், அவங்களோட சக்தியா இருக்கலாம். அதாவது புராணங்கள்ல எத்தனையோ பேர் வருங்க, அதே மாதிரி பேர் கொள்ள பல பேர் இருப்பாங்க. மங்களை, சுமனை இவங்கெல்லாம் கூட போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அவங்க எல்லாம்
ஆலவட்டம், மைத்தீலி விசிறி இவைகள்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். திருநந்தி தேவர் போனார். அதை சொல்றார், சுகேசை நாதன் அருள்குரு நந்தி தேவியான் தூதரை சுகேசை திருநந்தி தேவருடைய மனைவிக்கு சுகேசை அப்படின்னு சொல்றாரு. கமலினி, அனிந்திதை என்னும் கன்னியர் கூட போயிருந்தாங்க. இப்படி நிறைய பேர் மற்ற பெண்கள்லாம் போனாங்க சொல்லி வரிசையாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஆளாண்டி சில பேர் ஏந்தி கொண்டு போனார்கள். அநேக பெட்டிகள் மஞ்சள் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்படி மாமகச்சாலை நன்னினாள் இருபத்தாறு பார்க்க முடியுது. அங்கிருந்து அந்த பல்லக்கிலிருந்து இறங்கி உள்ளே சொன்னார். அப்போ பக்கன் முன்னுறும் வேளையில் ஏழுறும் மானம் நின்று இழிந்து, மானம்னா விமானம், விமானத்திலிருந்து இறங்கி வேள்வியின் சாலையுள் ஏகியே வேள்வி நடக்கிறது போய் பக்கன் முன்னுறும் வேளையில் கச்சன் நின்று பார்த்தான். உமையம்மை வந்திருக்கிறத பார்த்தான். உமையனை வெகுண்டு நோக்கியே சீலம் இல்லாதவன் இணையை சொத்தினான். சீலம்னா ஒழுக்கம்னு அர்த்தம். சீலம் இல்லாதவன் இணையை சொத்தி. நாம் என்ன சொல்லுவோம், என்னதான் வேண்டாதவங்களா இருந்தாலும் வந்தவங்க ஏன் வந்தேன்னு கேட்கக்கூடாது. வேணா வாங்கன்னு கூப்பிடாம இருக்கலாம். அவங்க பாட்டு வந்து ஒரு பக்கம் உட்காந்து அவங்க பாட்டு எடுத்து போறாங்க. ஏன் வந்தேன்னு கேட்கறது மரியாதை இல்லையே. அது ஒரு சாதாரண உலகில் ஒழுக்கம். சீலம் இல்லாதவன் இணையை சொத்தினான். என்ன சொன்னா, இனிமேல் பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளணும். சிவபெருமானை நிந்திக்கின்றான். தந்தை தன்னுடன் தாய் இல்லாதவன் சிந்தை அன்புறும் தேவியான நீ, என்னுடைய மகளான நீன்னு சொல்லல, நீ சிவபெருமானுக்கு தேவி, அவனால் அன்பு செய்யப்படுகிற தேவி. அவனுக்கு அப்பனும் இல்லை அம்மாவும் இல்லை, உனக்கும் அப்பனும் இல்லை அம்மாவும் இல்லை. நீ யாரை தேடிட்டு வந்த? என்னை தகப்பன் நீ தேடிட்டு வந்திருக்கிற. நான் உனக்கு தகப்பன் இல்லை. உன் கணவனுக்கு எப்படி தகப்பன் தாய் இல்லையோ, இது உண்மைதானே? அந்த உண்மையே அவன் உணர்ந்து கொள்ளாம அது பைசா பேசுறான். அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஒரு அநாத பையன். நீ அந்த மாதிரி தான், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கலாம். தந்தை தன்னுடன் தாய் இல்லாதவன் சிந்தை அன்புறும் தேவியான நீ, தாயினிலி தந்தையிலி தான் தனியன். அது சிவபெருமானுக்கு பெருமை. அந்த சிவபெருமானுக்குரிய பெருமை எல்லாம் இவனுடைய அறிவின் மயக்கத்தினாலே சிறுமையாக பழிப்பாக இவனுக்கு தெரியுது. அதனால பழித்து பேசுகிறான். இந்த வேள்வி யான் இயற்றும் வேலையில் நான் செய்கிறேன். அங்க அவனுடைய முனைப்பு எப்படி இருப்பாங்க, இந்த வேள்வி யான் இயற்றும் வேலையில் வந்தது என்களோ மகளிர் போலவே, என்னுடைய மற்ற பெண்களைப் போல நீ ஒரு பெண்ணாக நினைச்சு கொண்டு இங்க வந்திருக்கிறாய். நீ மற்ற பெண்களைப் போல எனக்கு ஒரு பெண் இல்லை. நீ தந்தையும் தாயும் இல்லாதவனால் அன்பு செய்யப்படுகின்ற மனைவி, உனக்கும் தந்தையும் இல்லை தாயும் இல்லை, என்ன தந்தையும் நினைச்சு நீ இங்க வந்திருக்க வேண்டாம், ஏன் வந்த அப்படின்னு கேட்டான். மல்லல் சேரும் இம்மாமகன் தனக்கு ஒல்லை வா என உரைத்து விட்டதும் இல்லை. நான் உன்னை கூப்பிட்டனா, கூப்பிடலையே. உன்னை வரச்சொல்லியாக்க சொல்லி அனுப்பினா, இல்லையே. ஈண்டு நீ ஏகலாகுமோ செல்லு மீண்டு நீ சிலம்பில் என்னவே. அங்க அங்க செல்லும் ஈண்டு பிரித்து போட்டுப்பாங்க, அது தப்பு. அது போய் பிரிக்க கூடாது. செல்லு மீண்டு, மீண்டு செல்லும் ஈண்டு நீன் சிலம்பில் என்னவே. செல்லு மீண்டு நீன் சிலம்பில், நீ நீன் சிலம்பில் மீண்டு செல்லு. செல் என்ற சொல்லு செல்லு நிக்காம செல்லுன்னு நிக்குது. அது மாதிரி வருங்க, பொன் பொண்ணுன்னு வரும், புல் புல்லுன்னு வரும், நெல் நெல்லுன்னு வரும். எல்லாத்திலும் பொன் நெல் செல் அப்படி வர. மங்கை கூறுவார். இப்போ தட்சம் சொல்லியாச்சு, அவனுக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ உமையன்மை சொல்கிறார், மருகரியார்க்கும் என் தங்கை மார்க்கும் நீ தக்க சீர் உங்கு நல்கிய உறவு செய்துள்ளாய். எல்லா மாப்பிளையும் கூப்பிட்டுருக்கிற, எல்லா பொண்ணுகளையும் கூப்பிட்டுருக்கிற, அவங்களுக்கு வரிசைகள் கொடுத்திருக்கிற. எங்கள் தம்மை ஓர் இறையும் என்னதாய். என்னுடைய கணவனும் உனக்கு மருமகன், நானும் உனக்கு மகள். அதை பற்றி நீ கொஞ்சம் கூட நினைக்கல. இறையும்னா சிறிதும் அப்படின்னு அர்த்தம். என்னங்க என்னங்க, எங்கள் தம்மை ஓர் இறையும் என்னலாய். அன்றியும் இவன் ஆற்றும் வேள்வியில் சென்ற என்னையும் செய்து நோக்குவாய். நீ எங்களை நினைக்கல, கூப்பிடல, ஆனாலும் நான் வந்தேன். வந்த என்ன நீ கோபிக்கலாமோ? சென்ற என்பது இந்த இடத்துல வந்தேன்னு அர்த்தங்க. அது தமிழ்ல சில இலக்கணம் கொஞ்சம் சிக்கலான இலக்கணம். ஏன்னா இந்த காலத்துல அந்த வழக்கே போயிட்டுது. அதனால அந்த இலக்கணம் இப்ப சொன்னாலும் புரியாது. தருதல், வருதல், சொல்லுதல், கொடுத்தல் அப்படிங்கிற 4 சொல் உண்டு.
தரல், வரல், கொடை, செலல் அப்படின்னு 4 சொல்லுங்க. எந்தெந்த சொல்ல எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும். நான் அவங்ககிட்ட வந்தேன்னு சொல்ல மாட்டோம், நான் அவங்ககிட்ட போனேன்னு சொல்லுவோம். அவன் என்கிட்ட போனான்னு சொல்ல மாட்டான், அவன் என்கிட்ட வந்தான்னு சொல்லுவோம். அப்போ போதல் என்பது படக்கையில பண்ணணும், வருதல் என்பது தன்மையில பண்ணணும். அவன் உங்ககிட்ட வந்தான் அப்படின்னு சொல்லுவான், முன்னிலையில வருதல் என்பது. அவங்ககிட்ட வந்தான்னு சொல்ல முடியாது, அவன்கிட்ட போனான்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப நாம சொல்றோம் அவன்கிட்ட வந்தான், அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு பேசுறோம். இதெல்லாம் வழுங்க. அதனால இன்னென்ன சொல்ல இன்னென்ன இடத்துல தான் பயன்படுத்த வேண்டும். என்ன குறிப்புன்னு கேட்டா என்னன்னு கேட்டா, தமிழ் சொற்கள்ல விகுதியை வச்சுதான் இடம் முடிவு பண்றது. அதாவது தன்மை முன்னிலை பறக்கைங்கிறதுல வந்தான் பறக்கை, வந்தாய் முன்னிலை, வந்தேன் தன்மை, இங்கெல்லாம் ஆண் ஆய் ஏன் இதுதான் இடத்தை நிர்ணயம் பண்ணுகிறது. ஆனா தருதல், வருதல், கொடுத்தல், சொல்லுதல் என்பதுல தா, வா, சொல், கொடு என்பதுதான் இடத்தை நிர்ணயம் பண்ணுது. இது ஒரு அரிய வழக்கு. இந்த 4 சொல்ல தவிர வேற எந்த சொல்லும் கிடையாது. அதுதான் அந்த சென்றேன் என்பது வருது. சென்ற எண்ணெயும், சென்ற எண்ணெயும் என்பது நம்ம கணக்குப்படி வந்த எண்ணெயும் என்று அர்த்தம் பண்ணி கொள்ளுவாங்க. செய்து நோக்குவாய் நன்றதோ, இது ஒரு நவையதாகுமா, இது உனக்கு ஒரு குற்றமாக ஆகுமே, இது நல்லது இல்லையே. அது நல்லது செய்யாதான் குற்றமாக செய்யாம இருக்கலாம் இல்லையா. உந்தன் எண்ணம் யாது உரைக்கு என்னவே. திரும்பவும் பயிற்சி பேசலாம் சிவபெருமான. ஏய முக்குணக்கு இயலும் செய்கையுள் தீய தொல்குண செய்கை ஆற்றியே பேயோடு ஆடத்தை பின்னன். உன்னுடைய கணவன் இருக்கிறானே, அவர் பைத்தியக்காரன், பேயோட ஆடுவான். அவன் என்ன பண்ணுவான், அடித்தல் தொழிலுக்கு தான் செய்வான். அதுக்கு தகுந்த சமோகணம் உடையவனாக இருக்கிறான். இப்ப சிவபெருமானுடைய பெருமையை தட்சன் என்னவா நினைச்சிட்டு இருக்கிறான், முக்குணங்களில் ஒரு குணமாகிய தமோகுணம் உடைய மூர்த்தியாக நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் பரசிவம் என்று நினைக்கவில்லை. இதுதான் அவனுடைய அறிவு மயக்கம். வரம் பெறும்பொழுது எப்படி பெற்றான், பரசிவம் நினைச்சு பெற்றான். அப்பெல்லாம் இதை போல அழித்தல் செய்கின்ற திருடு உடையவன் அப்படிங்கிற அவன் நினைக்கல. அந்த பரம்பொருள் தன்மை உடையவன் என்று நினைத்து அவனை நோக்கி தவம் செய்து வரம் பல பெற்று அந்த பெற்ற வரத்திலிருந்து இப்ப பிறந்து போயிருக்கான். இதுதான் அறிவு மனிதன். வளம் பெறுகிற வரையிலும் ஒரு அறிவு இருக்கும், பெற்ற பிறகு ஒரு அறிவு. இவன்கிட்ட பெரிய குற்றத்துல ஒரு பெரிய குற்றம் என்னன்னு கேட்டா, பெற்ற வரங்கள் பட்டியல் போட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு வரம் அவன் என்ன கேட்டுட்டான், இனி யான் உன்னை என்று பின்னை யாரையும் பந்தியா பெற்றியும் ஈரியா அப்படின்னு கேட்கிறான். இனிமே உன்னை என்று வேற யாரையும் நானு வழிபடாத தன்மை நீ எனக்கு கொடுக்க. ஆமா, எல்லா வரமும் கொடுத்த பெருமான் இதையும் கொடுத்தான். இந்த வரத்தை பெற்றவன் வரத்தின் பயனை இழந்து விட்டான், தன்னுடைய அறிவு மயக்கத்தினால இழந்து விட்டான். மற்றதெல்லாம் பெற்றுக்கொண்டான், மற்றதெல்லாம் செய்யறான் சரியா. அதான் அந்த தட்சணை பற்றி பேசுற பொழுது இந்த மாதிரி இடங்களை பிடிக்கும். தட்சணை பற்றிய அடைமொழிகள், தட்சணை பற்றி எந்த பாத்திரத்தின் வாயிலாக இவர் பேசுகிறார். சந்திரசாவு படத்துல சந்திரன் எல்லா தேவத்தையும் போனா என்னால் முடியாது, பிரம்மாட்ட போனான், உன் பையன் தானே நீ சொன்னா கேட்பான்ல அப்படின்னு. அப்போ ஒரு 4 பாட்டு பிரம்மனுடைய வாக்கினாலே வச்சு தட்சணை விமர்சனம் பண்ற. இந்த மாதிரி இடங்கள் தான் இந்த தட்சனுடைய குணம் என்ன, அவனுடைய பாத்திரத்தின் தன்மை என்ன, அது எப்படி கட்சி சிவாச்சாரியர் படித்து காட்டா அப்படின்னு நாம சொல்லணும். சேயோடு ஆடல் செய்தன் தீய தொல்குண செய்கை ஆற்றியே. தீய தொல்குணம் என்று சமோகுணத்தை, அதனால் வருகிற செய்தியாக அழித்த தொழில், அதை செய்பவன் அவன். அந்த தொல்குணம் என்று முக்குணத்துல ஒன்று. இந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான், தவம் செய்வதற்கு முன்னே பிரம்மாவாலே உணர்த்தப்பட்டான் சிவமே பரம்பொருள் என்று. அந்த உணர்ச்சியினால்தான் தவம் செய்து வரம் பெற்றான். வரம் பெற்ற பிறகு சிவம் பரம்பொருள் அப்படிங்கிறத மறந்து போயிட்டான். அவனை முக்குண கடவுளர் ஒருவனால் நினைச்சான். அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. தேயோடு ஆடலுக்கு பித்தன் தேவியாய் நீயும் அங்கவன் நிலைமை எழுதினாய். நீ அங்கவன் நிலைமை தான், நீயும் பயிற்சியாகி ஆயிட்ட. அவன் எப்படி பித்தனோ அது போல நீயும் அவ்வாறு ஆயிட்ட. நீயும் அங்கவன் நிலைமை எழுதினாய். இது உண்மையான வாசகம். நீயும் அங்கவன் நிலைமை எழுதினான்னா எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்று. அப்ப தெரிஞ்சா இருக்கிறான். அப்ப என்ன பண்றான்னா அவன் தெரிஞ்சிருக்கிறானா இல்லையா, சத்தியபுர சிவாச்சாரியர் இந்த தொடரை வைக்கிற பொழுது அதுல உண்மையும் இருக்கிற மாதிரி
பழியும் இருக்கிற மாதிரி இருக்கிறது. தட்சனுடைய வாக்குல வச்சு பார்த்தீங்கன்னா நீயும் அவனை போல பைத்தியக்காரி ஆயிட்ட அப்படின்னு அர்த்தம். உண்மையில தத்துவம் என்னன்னு கேட்டா, நீயும் அங்க அவன் நிலைமையை எழுதினாய், அவன் என்ன நிலைமையை எழுதுகிறானோ அதே நிலைமையை நீயும் அடைந்திருக்கிறாய் என்றா என்ன அர்த்தம் கேட்டா, எத்திரம் நின்றானீசன் அத்திரம் நிற்கும் அப்படின்னு. அதுலதான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த சம்புபட்சம் இல்லையா, சம்புபட்சத்துல ஒரு ருத்ரன் உண்டு. சம்புபட்சனுடைய ருத்ரனுக்கு மனைவியா வரப்படுத்தி என்ன பெயர்ல வருவா, சக்தி பேரில் வச்சுக்க வேண்டியதானே. சக்தியாய் விருது சக்தியாய் மனோன்மணி தானாகி ஒத்துரு மகேசியாகி உமை. ருத்ரனுக்கு சக்தியா வர்ற பொழுது உமைக்கு, திருமாலுக்கு சக்தியா வர்ற பொழுது திருவுக்கு, பிரம்மாவுக்கு சக்தியா வர்ற பொழுது வாணிக்கு. மனோன்மணியாகி ஒத்துரு மகேசையாகி உமை திரு வாணியாகி எத்திரம் நின்றானீசன் அத்திரம் அவளும் நிற்கும். எத்திரம் நின்றானீசன் அத்திரம் அவளும் நிற்குங்கிற கருத்தை இந்த வச்சு 2 வேலையும் பண்ணியிருக்கிறார் கட்சியில். இதான் அந்த கவிச்சுவை அப்படிங்கிறது. இந்த கவிச்சுவையை பேசுங்கன்னா நம்ம இலக்கிய புலவர்கள் பேசுவாங்களா? சைஸ்தான் தான் படிச்சவன் பேசுவான். அப்ப கந்தபுராணத்துல கவிச்சுவையை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சைவ தான் தெரிஞ்சிருந்தாதான் அவருடைய வாக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அன்னவந்தனோட அகந்தை மேவலால் உன்னை எள்ளினன் உனது பின்னுள்ளோர் மண்ணுகின்ற என் மருகர் யாவரும் எண்ணினும் எனக்கு இனியத்தாளவு. இந்த இடத்துல பாருங்க, உலகில் ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டா, நம்மிடத்துல குறை இருக்கும், அந்த குறையை எதிர்க்க சொல்லி காட்டினான்னா அந்த குறை தன்னிடத்தில் இல்லை எனவும் உங்ககிட்ட தாண்டா அது இருக்குது அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா. நீ பொய் சொல்றடா அப்படின்னா நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நீ சொல்றதுதான் பொய், இதுதான் சாதாரணமா சொல்லுவாங்க. அது மாதிரி அகந்தை யாருக்கு இருக்குது? தட்சனிடத்துல இருக்குது. இப்ப தட்சன் என்ன சொல்ல, சிவபெருமானிடத்துல தான் அகந்தை இருக்குது அப்படிங்கிறான். இதுதான் உலகியல். இந்த உலகியலை வச்சு இந்த பாத்திரத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆக அந்த தட்சணை ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி, உலகியல்ல ரொம்ப சாதாரண மனுஷன் மாதிரி கொண்டு காட்டுறாங்க. அண்ணவன் தன்னோடு அகந்தை மேவலால், அவனுக்கும் அகந்தை உனக்கும் அகந்தை. ஏன் உமையன்னைக்கு அகந்தைன்னு சொல்றா? நான் உங்களை பார்க்க வந்தேன்ல, அவன் தான் வராட்டி பண்ண போறான், நீ வந்திருக்கலாம் இல்லையா? அவனுடைய கேள்வி. அவனுக்கு இருக்கிற அகந்தை உனக்கு இருக்குது, அவன் உனக்கு சொல்லி கொடுத்துட்டான், நீ அவன் கூட சேர்ந்துட்டு வாயில் காவலர் சொல்லி வச்சுட்டீங்க, வாயில் காவலர் எங்களை உள்ள விடாம தடுத்து விட்டாங்க, இப்படி கொண்டு போறான். அன்னவன் தன்னோடு அகந்தை மேவலால் உன்னை எள்ளினன். உங்களுக்கு அகந்தை பிடிச்சிருக்கு, அதனால்தான் உங்களை இகழ்ந்து உங்களை அழைக்கவில்லை. சரி, ஆன்மா யான் எனது என்னும் முனைப்பு கொள்ளக்கூடாது. சிவம் யான் என்று தப்பில்லை. ஏன்னு கேட்டா, சிவம் காலில் வீரக்கடல் அணிஞ்சிருக்கு. எதுக்காக? ஆன்மாக்களின் ஆணவமல பந்தத்தை நீக்குவேன், என்னை எடுத்து வேற யாராவது செய்ய முடியாது, அதுக்கு இடமாக தான் வீரக்கடல் அணிஞ்சிருக்கு. அதனால அந்த இடத்துல அவனுக்கு சிவம் யான் என்று வரலாம். அதை வேணாலே அகந்தை நினைக்க. அவன் யான் என்று நினைப்பது எதன்னு கேட்டா, அவனுக்கு மிக்காது ஒருவரும் இல்லையாகினால் அவன் யான் என்று நினைக்கிறான். அது தன்னை உயர்த்தி கொள்வதற்காக இல்லை, பிறருக்கு உதவி செய்வதற்காகத்தான். அப்போ அவனுக்கு அகந்தையே இல்லை. அகந்தை இருந்தாலும் தப்பு இல்லை. இவன் என்ன நினைக்கிறான்? தன்னிடத்தில் இருக்கிற அகந்தையை அவனிடத்தில் இருக்கிறதாக நினைச்சு பேசுறான். உனது பின்னுள்ளோர் மண்ணுகின்ற என் மருகர் யாவரும் எண்ணினும் எனக்கு இனியர். இந்த உலகில் சாதாரண ஜனங்க எப்படி இருப்பான்னு பார்த்துக் கொள்ளுங்க. நம்ம விட நமக்கு இனியவர் யாருங்க? நமக்கு நாம தான் இனியவன், நம்ம விட யாரும் கிடையாது. நமக்கு மேல இனியவன் வந்து சிவபெருமான் தான். எண்ணில் இது நம்ம எண்ணில் யாரும் எனக்கு இனியார் இல்லை, என்னிலும் இனியான் உடன் ஒரு என்னுடைய உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுடைய நிற்கும் எண்ணம் பரிசம். இப்படி நினைக்க வேண்டிய ஒரு ஆன்மா, என் மருமகன் தான் எனக்கு இனியவன், என் மகள் தான் எனக்கு இனியவன், என் தம்பி தான் எனக்கு இனியவன் அப்படின்ற உலகில், அதாவது தன்ம அனுபவத்தின் பொருட்டு வந்த சுற்றங்களை நமக்கு இனியன என்று கருதி நாம துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது உண்மை இல்லை. நமக்கு இனியவனா விருப்பம் வச்சு அவன் தான்.
இப்போ அந்த தட்சன் எப்படி கொண்டு போறார்? சாதாரண உலகியல் மனுஷன்ல ஒருத்தனா கொண்டு போறார். அதனாலதான் தன்னை மதிக்கின்ற மருமகனையும் தன்னை மதிக்கின்ற மகளையும் தனக்கு இனியவன் என்று கருதுகிறார். தன்னை மதிக்காதவர்களை தனக்கு பகைவன் என்று அவன் கருதுகிறான். அதுவும் கொண்டு போறார். என்னிலும் எனக்கு இனியர் காலவும் ஆதலால் யான் அவர்கள் பாங்கரே காதலாகியே கருது தொல்வலன் யாதும் நல்கினன். நான் அந்த பெண்களிடத்துல அந்த மருமக்களிடத்துலதான் எனக்கு அன்பு. அதனால அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவளும் செய்வேன், உனக்கு செய்ய மாட்டேன், உன்னுடைய கணவனுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு கொண்டு வர. இந்த வேள்வியில் ஓதும் நல்லதி உலகு நல்கினேன். அவங்களுக்கெல்லாம் அதையும் கொடுத்தேன். புவனி உண்டமால் புதல்வன் ஆதியாம் எவரும் வந்தனை ஏற்றுகின்றனர். இவ பாருங்க, அவன் முதல்ல ஒரு வரம் கேட்டான் சிவபெருமானிடத்துல, உன்னை வந்து வழிபடுபவர்கள் எல்லாம் என்னை வந்து வழிபட வேண்டும் கேட்டான். அதை இப்ப அனுபவிக்கிறான். இதை அனுபவிப்பவன் இனியான் உன்னை வந்து பின்ன எவரையும் வந்தியா பெற்றியும் நல்குதியாலும் கேட்டான். அதை அனுபவிக்கணும் இல்லை, அங்க விட்டுட்டான். அப்ப என்னன்னா, பிறரிடத்துல வளம் பெற்றாலும் கூட நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். கேட்கிற பொழுது மட்டும் ரொம்ப பிரியமா கேட்போம். அவங்களுக்கு நீங்க இந்த உதவியை செய்தீங்கன்னா ஆயுள் உள்ளளவும் மறக்க மாட்டீங்க. எப்பவும் நீங்க சொல்ற வேலையை செய்துட்டு உங்க அடியிலே கிடக்கணுங்க, உங்க காலங்களே கிடக்கணுங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்த பிறகு என்ன ஆவான்களுக்கு தெரியும். அப்புறம் அறப்படுவாதி இப்படி எல்லாம் சொல்லி வாங்கிட்டு போனானே, ஏமாந்து கொடுத்துட்டேன் நானு, இப்படி பண்ணுவான் தெரிஞ்சா கொடுத்துருக்க மாட்டேனே அப்படின்னு இவன் உட்காந்து தழுவான். இதான் உழைக்கு. இப்ப பாருங்க, அவன் அதை மட்டும் சொல்றான். புவனி உண்டம்மாள் அவனுடைய புதல்வன் பிரம்மா, ரெண்டு பேரும் எங்கிட்ட வந்து பணிந்து நிற்கிறார்கள். ஆதியாம் எவரும் வந்தனை ஏற்றுகின்றனர். திருமால் மகன் பிரம்மா, அந்த பொதுவாக பிரம்மான்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. ஏன்னா சில இடத்துல மன்மதன் அர்த்தம் வரும். நான் கூட முதல்ல மன்மன் தான் நினைச்சேன். அவன் இங்க சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை, பிரம்மாவை தான் சொல்லணும். எவரும் வந்தனை ஏற்றுகின்றனர். சிவனும் நீயும் ஓர் சிறிதும் எண்ணலே. உமையம்மை என்ன கேட்டாலும் அதை அப்படியே திருப்பி விட்டுருக்கான் பாருங்க. உமையம்மை என்ன கேட்டா, என்னை எண்ணாம விட்டியே. சிவபெருமான் சொன்னார், உன்னை எண்ணலாம் தக்கன், உன்னை எண்ணலன், நீ அங்க போற. இவன் என்ன சொல்லலாம், நீங்க என்ன நினைக்கல. இதான் உலகியல். அப்ப ஒரு உலகியல் இருக்கிற மாதிரியே இந்த கதையை கொண்டு போயிருக்கார். அதனால உண்மை என்பது என்னங்கிறது அங்கங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார். சிவனும் நீயும் ஓர் சிறிதும் எண்ணலில் ஓகை இன்று எனக்கு உங்கள் பாங்கல். உங்கள் மேல எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. ஏற்றின் மேலும் இறைவனுக்கு யான் ஆற்றும் வேள்வியுள் அவியும் ஈகலன். அவன் மாட்டு மேல ஏறிட்டு பிரிகிறவன். அவனுக்கு நல்ல வாகனம் கூட கிடையாது. ஒரு யானை வாகனம் உண்டா, குதிரை வாகனம் உண்டா, தேர் உண்டா, எதுவுமே இல்லை. ரிஷபத்து மேல தேர். இப்படிதான் பயிற்சி பேசுவாங்க. கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்தேராமே இடமும் உகந்தேறியவர் எனக்கு கேள்வி அப்படிதானே வருது. அது இடமும் வந்து காரணம். அந்த காரணம் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்றின் மேவும் இறைவனுக்கு யான் ஆற்றும் வேள்விகள் அவியின் ஈகலன். காற்றுகின்ற வேதத்தின் வாய்மையும் மாற்றுகின்றனன் மற்ற என் வன்மையால். மற்ற என் வன்மையால் என்னுடைய வலிமையினாலே வேதம் சொல்லுகின்ற உண்மையையும் நான் மாற்றி அமைப்பேன். வேதம் சொல்லுகின்ற உண்மையையும் நான் மாற்றி அமைப்பேன். வேதத்தின் வாய்மையும் மாற்றுகின்ற. இதுதான் அவனுடைய செருக்குல ரொம்ப உயர்ந்த செருக்கு. அப்போ எல்லாருக்கும் அறநூலாகவும் தத்துவ நூலாகவும் ஒழுக்க நூலாகவும் சிவபெருமானாரே சொல்லப்பட்ட வேதத்தை நான் மாற்றி அமைக்கிறேன். அப்ப சிவபெருமானுடைய தலைமையும் மாற்றுவேன், சிவபெருமானார் சொல்லப்பட்ட வேத விதியையும் மாற்றுவேன். இதுதான் அவனுடைய நோக்கம். இதுதான் குற்றத்துல பெரிய குற்றம். அனைவரந்தி ஈண்டு அடுத்து நிற்கும் யான் திணையின்காருமோர் சிறப்பும் செய்கலன். திணையளவு கூட ஒரு சிறப்பு நான் செய்ய மாட்டேன். என இயம்பலும் எம்பிராட்டிவால் துணைய வந்ததால் கோமில் சித்தம். அவள் அருளையவள் தான், இருந்தாலும் குற்றம் கண்ட இடத்துல கோபிப்பவள், கோபித்து தண்டிப்பவள். ஆகையினால அவள் மிகவும் கோபம் கொண்டாள். இது வரைக்கும் நம்ம அந்த உரையாடல் தட்சனுக்கும் உமையம்மைக்கு உரையாடல் படித்த போதும். அதன் பிறகு உமையம்மை மிகவும் கோபம் கொண்டார். கோபம் கண்ட பொழுது பக்கத்துல இருந்த எல்லாரும் ரொம்ப அஞ்சி போனாங்க. அதுல சில தோழிமார்கள், நீ அருளுக்கு இருப்பிடமானவள், நீ கோபம் கொண்டா யார் அதை தாங்குவாங்க, கோபத்தை கணிக என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆகையினால கொஞ்சம் கோபமும் நீங்கினார். இதுவரையிலும் நாம சும்மா கதை தெரிந்து கொண்டா போதும், பாட்டு வேண்டியதில்லை.
அதுக்கு மேல போற்றி நிற்றலும் 45ஆம் பாட்டு பாருங்க. புனித தன் பெரும் சீற்றமாய் எழும் தீயை உள்ளுற மாற்றி உமையம்மை தன்னுடைய கோபத்தீயை மாற்றிக்கொண்டார். வேள்வி செய்வானை நோக்கியே அந்த பிரச்சனை பார்த்து பேசுகிறார். காற்றுகின்றல் இணையத்தன்மை என்ன சொல்றார்? இப்ப இந்த வேள்வி அழிந்து போக வேண்டும் என்று யார் யார் சாபம் கொடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும். பிரம்மையாகப்படல திருநந்தி தேவர் சாபம் கொடுத்தார், சதீசி சாபம் கொடுத்தார், இப்ப உமையம்மையும் சொல்லுகிறார். பாருங்க, என்னை நீ இவன் இகழ்ந்த தன்மையை உன்னலேன். நீ என்னை இகழ்ந்து பேசின, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. என்னை உடைய நாயகன் தன்னை எள்ளினாய். எனக்கு நாயகனாக இருக்கின்ற சிவபரம் பொருள் நீ பழித்து பேசினாய். சரிக்கிலேன் அது என் கண்ணம் ஊடுதல் கடுவு போலும். காதிலே செல்லுகின்ற பாய்ந்து கடுவு போல. நிற்குணத்தனே நிமலன். இவன் சொன்னான்ல சொல்குணம் முக்குணத்துல தமோ குணம் காரணமாக அழித்தல் தொழில் செய்வோம். அப்ப சிவபெருமான் உண்மை சொல்றார். சிவபெருமான் நிற்குணன், நிற்குணத்தனே நிமலன். அன்னவன் சிற்குணத்தனாய் திகழ்வான். அவன் சிற்குணம். சிற்குணம்னா ஞானமே குணமாக இருக்கக்கூடியவன். தத்துவ ரஜஸ்தமஸ் என்னும் குணம் அவனுக்கு இல்லை. சிற்குணத்தினாய் திகழ்வான். ஒரு சொற்குணத்தன் சிற்குணத்தனாய் திகழ்கின்ற அவனோ தொலைக்கும் நாள் அடு முற்குணத்தினை முன்னுமாறலாம். சிவபெருமான் சங்காரம் அவனுக்கு உரியது. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சிவபெருமான் செய்கின்றதும் சங்கார தொழில் தான். ருத்ர கடவுள் செய்வதும் சங்கார தொழில் தான். சிவபெருமான் செய்கின்ற சங்காரம் பஞ்ச கலைகள் உட்பட்ட எல்லா புவனத்தையும் ஒடுக்குகின்ற மகா சங்காரம். அது அருளினால் செய்யப்படுவது. அதனாலதான் சங்கார காரணமாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் அப்படின்னு முதல் சூத்திரத்தில் நுதலிய பொருள் எழுதுற பொழுது அந்த நுதலிய பொருளுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. பஞ்சகலைகள் உட்பட்ட சங்காரம், ஐவகை சங்காரம். நிவித்திகலையில் உட்பட்ட போனமும், நிவித்திகளை உட்பட்ட போனம் நிவித்திகலைக்கு அதிபதியாக இருக்கிறவனாலே சங்கரிக்கப்படும். அதுக்கு மேலுள்ள போனம் அவனால் சங்கரிக்கப்படாது. அது போல ஒவ்வொரு கலைக்கும் அதிபதி உண்டு. அந்தந்த கலையிலே போனங்கள் உண்டு. அந்தந்த கலையிலே இருக்கிற அதிபதிகள் அந்தந்த போவனத்தை சங்கரிக்கின்ற உரிமை உடையவர்கள். ஆனால் தங்களுக்கு மேலே இருக்கின்ற கலையிலே இருக்கிற போவனத்தை சங்கரிக்கின்ற உரிமை அவர்களுக்கு கிடையாது. எல்லாவற்றையும் அழிக்கின்ற சங்காரம், அதுதான் மகா சங்காரம் பேரு. பஞ்ச கலைகள் உட்பட்ட சங்காரம் அப்படின்னு பேரு. அந்த சங்காரகத்தா சிவபெருமான் ஒருவன் தான். அப்படி அழிக்கிற காரணத்தினாலே அவனை அந்த சமயத்துல சமோகுணம் உடையவன் போல சொல்லுவார்களே ஒழிய உண்மையிலே அவன் சமோகுணம் உடையவன் அல்ல. அவன் சிற்குணத்தினன். ஆகினால் அவனை நிற்குணன் என்று சொல்வார்கள். இப்ப பாருங்க, சிற்குணம்னு சொல்லிட்டு நிற்குணம்னு சொல்றீங்களே, ஒண்ணு கொண்டு மாறுதலா இருக்கிறே அப்படின்னு கேட்டா, சிற்குணம் என்பது ஞானத்தையே குணமாக உடையவன் அர்த்தம். நிற்குணம் என்பது குணம் இல்லாதவன் அர்த்தம். என்ன குணம் இல்லாதவன்? முக்குணம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நிற்குணம் என்ற சொல்லுக்கு முக்குணம் இல்லாதவன் என்பதுதான் பொருளை ஒழிய குணமே இல்லாதவன் என்று பொருள் என்று. ஏன்னு கேட்டா, ஒரு பொருள் இருந்தால் குணம்னு ஒண்ணு இருக்கும். அவங்கதான் வேதாந்திகள் தான் பிரம்மம்னு சொல்லுவாங்க, அது குணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, பிரம்மம்னு ஒரு பொருள் சொல்றீங்க, ஒரு பொருள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு குணம்னு இருக்க வேண்டும் இல்லையா? அவங்க எப்படி நிற்குணம்னு சொல்றது அப்படின்னு நாம அவங்களுக்கு கேட்கிறோம். குன்று தொல்லியை தலைவி செய்திடும் அன்று தாமதத்து அடுவதில்லையே ஆன்மாக்களை சங்காரம் செய்கின்ற காலத்திலே தாமத குணத்தினாலே அடுகிறான், அழிக்கிறான். அடுதல்னா அழித்தன்னு அர்த்தம். அது அருள். ஐந்தொழிலும் அருள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதுல சங்காரமும் அருள். ஐந்தொழில ஒரு வேளை அருள் சொல்றோம், எல்லாமே அருள் தான் அப்படின்னு நம்ம சிவஞான சித்தியார் சொல்லுது. அழிப்பு இழைப்பாற்றல் ஆக்கமாக அவர் கண்மம் எல்லாம் எடுக்கிறார், முகரை செய்கிறார் அப்படின்னு காப்பு. பார்த்திடில் அருளே எல்லாம். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் செய்கின்ற ஐந்தொழிலும் அருள் காரணமாக நிகழ்கிற தொழிலை தவிர யார் மேலேயும் வெறுப்பு காரணமாக, ஆன்மாக்களின் மேல் வெறுப்பு காரணமாக செய்கிற தொழில் அல்ல அப்படின்னு ஞாபகம். நன்று நன்றது ஞான நாயகத்து என்றும் உள்ளது ஒரு இயற்கையாகுமோ. அழிக்கிற காலத்துல தமோகணம், அவ்வளவுதான். எப்பொழுதும் அவன் தமோகணத்தில் இருக்கிறது இல்லை. எப்பொழுதும் தமோகணத்தில் இருக்கிறவங்க இவங்க தான். தீயதன்றடும் செயலும், அடும் செயல் தீயதன்று. இப்ப சாஸ்திரம் பேசுற அடும் செயல் தீயதன்று. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னல, சங்கார தொழில் அருளினால் செய்யப்படுவதை தவிர வேறு ஒன்றினால் செய்யப்படுவதில்லை. தீயதன்று அடும் செயலும்
நல்லருள். ஆயில் ஆவிகள் அழிந்தும் தோன்றியும் ஓய்விலாது உழன்று உலை ஊறாமலே மாய்வு செய்து இறை வருத்தம் மாற்றலால் அடும் செயலும் தீயதன்று. இந்த பாட்டை எப்படி முடிச்சுக்கணும்? மாற்றலால் அடும் செயலும் தீயதன்று. இப்ப இது எதை சொல்லுகிறது? அழிப்பு இடைப்பாற்றுங்கிறது இல்லையா, அந்த சிவஞான சித்தியார் அடிப்படையாக வச்சுக்கிறது. இதனாலதான் கந்த புராணத்தை நைகண்ட சாஸ்திரத்தை ஒட்டியே சைவ சித்தாந்தத்தை சொல்லி செல்லுகின்ற நூல் கந்த புராணம். நைகண்ட சாஸ்திரத்தை பிராண வகையில படித்து சொல்லுவதில் முற்பட தோன்றிய நூல் கந்த புராணம். கொஞ்சம் விரிவா சொல்லுகிற நூலும் கந்த புராணம். நமக்கு நைகண்ட சாஸ்திரத்தினுடைய கருத்து எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? உபதேசப்படத்திலே வந்திருக்கு. காசிகன் உபதேசப்படத்துல அறம் சொல்லப்படுகிறது, மாய உபதேசப்படத்துல உலகாயிரம் சொல்லப்படுகிறது, சுக்கிரன் உபதேசப்படத்துல வேதாந்தம் சொல்லப்படுகிறது. இந்த 3 உபயோகம் இல்லாது. ஞானம் இல்லாத வெறும் அரசியல் நீங்க பண்ணி அதை வச்சு தவம் பண்ணீங்கன்னா மத்தியில் கலந்து போகும். தவம் வேண்டியதுதான். ஆகையினால தத்துவ ஞானம் ரொம்ப முக்கியம். இந்த தத்துவ ஞானத்துல கடவுளை பற்றிய உண்மையும் ஆன்மாக்களை பற்றிய உண்மையும் ஆன்மாக்களின் பொறுத்து இறைவன் செய்கின்ற தொழிலை பற்றிய உண்மையும் விரிவா பேசப்படும். அது எங்கெங்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் கச்சேரி சிவாச்சாரியார் பயன்படுத்தார். நம்ம இங்க இருக்கிற உபதேசப்படலாம், உமை கையில நீங்க படலாம், இங்க எல்லாம் சைவத்தாங்க நல்லா தெளிவாக வந்து விடுகிறது. தீயதன்று அடும் செயலும் நல்லருள். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆவிகள் அழிந்தும் தோன்றியும் ஓய்வில்லாது உழந்து உலையுறாமல் நாம எத்தனை நேரம் பிறந்திருப்போம், எத்தனை நேரம் செத்துருப்போம். அதெல்லாம் நமக்கு இழைப்பு வரும் இல்லையா? அப்ப இழைப்பாற்றல் கொடுக்க வேணுமே, அதுக்காக தான் அவன் சங்காரத்தை செய்கிறான். அழிந்தும் தோன்றியும் ஓய்வில்லாது உழந்து உலையுறாமலே மாய்வு செய்து இறை வருத்தம் மாற்றலால், வருத்தத்தை மாற்றுகின்ற காரணத்தினாலே அடும் செயலும் தீயதன்று. ஆகையினால அதை பற்றி அவனை பழித்துரைக்க வேண்டியதில்லை. அவன் சங்கார கடவுள் என்பது பற்றி அவனை பழித்துரைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது. ஆனா அச்செயல் அழிவிலாததோர் ஞான நாயகன்றி நாம் எனும் ஏனையோர்களால் இயற்றலாகுமோ? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. 3 தொழில் சொல்ல, படைத்தல் தொழில் ஒண்ணு, அழித்தல் தொழில் ஒன்று, காத்தல் தொழில், அழித்தல் தொழில் ஒண்ணு. படைத்தலுக்கு பிரம்மாவை நியமித்தான், காத்தலுக்கு திருமால் நியமித்தான், அழித்தலுக்கு தன்னை போல உறுப்புகளை நியமித்தான். எல்லாவற்றையும் அழித்தலுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சிவபரம்பொருள் பிரம்மாவை தோற்றுவிட்டு அவனுக்கு அழித்து கொடுத்துக்கலாம் இல்ல, அல்லது திருமாலை தோற்றுவிட்டு அவனுக்கு அழித்து கொடுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் படைத்தலையும் காத்தலையும் கொடுத்து விட்டு அழித்தல் தொழிலை இவன் ஏன் தன்னிடத்தில் வைத்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னா, அழித்தல் தொழில் செய்பவன் மீண்டும் தோற்றுவிக்கின்ற தொழிலை உடையவனாக இருக்க வேண்டும். அது பரம்பொருள் தன்மை உடையவனுக்காகுமே தவிர நாம் என்னும் முனைப்புடைய ஆன்ம வர்க்கத்திற்கு ஆகாது. ஆன்ம வர்க்கத்திற்கு அதிகாரத்தினால் கொடுக்கப்படுகின்ற எந்த தொழிலை செய்ய முடியுமோ அந்த தொழிலை தான் செய்யலாம், அதுக்கு மேல் செய்ய முடியாது. இன்னும் ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, இந்த சைவ சித்தாந்தத்திலும் பேசப்படாது. பிரம்மாவுக்கு படைத்தல் தொழில் உண்டு, படைத்தல் தொழில் மட்டும் உண்டு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி இல்லைங்க, அவனுக்கு காத்தல் தொழிலும் உண்டு, அழித்தல் தொழிலும் உண்டு. ஆமா, பிரம்மா பிரதிஷ்டா கலையில, அது நிவர்த்தி கலையில அதிபதி. நிவர்த்தி கலையில பிருத்திவிங்கிற ஒரு போதமும் அந்த போதத்தில் இருக்கிற 108 போனங்களும் உண்டு. அந்த போனத்துக்குள்ளே அவனுக்கு எல்லா செயலும் உண்டு. அதே போல பிரகிருதியில இருப்பான் திருமால், அவனுக்கு அந்த பிரகிருதத்துவம் அது கீழே இருக்கிற தத்துவம் ஆகியவற்றில் இருக்கிற போனங்கள்ல படைத்தல் முதலான எல்லா அதிகாரங்களும் உண்டு. இவர்கள் அனைவரையும் சேர்த்து அழிக்கின்ற தன்மை அவங்களுக்கு இருக்கு. அந்த தன்மை இவங்ககிட்ட கொடுக்க முடியுமா? இவர்கள் ஆன்ம வர்க்கத்தினர் அல்லவா? அதனால இவர்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டுமே இவர்களுக்கு கொடுத்து அந்த நாம் என்ற ஆன்ம வர்க்கத்து முனைப்பு இல்லாம இருக்கின்ற தன்னிடத்துல மகா சங்கார தொழிலை வைத்துக் கொண்டிருக்கான். எனவே அவனே மேல தோற்றுவிப்பவனாக இருக்கிறான். தோற்றுவித்திருக்கக்கூடிய அதிகாரிகளை தோற்றுவிப்பவனாக அவன் இருக்கிறான். அவர்களிடத்துல இருந்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துபவனாக இருக்கிறான். ஆகையினால் அவனுக்கு காத்தல் தொழிலும் உண்டு. எனவே மற்ற 2 தொழில் இந்த 3ல அடங்கி போனது. அதனால 5 தொழிலும் அவனுக்கு. இந்த விஷயத்தை பேசுகிறார் கச்சேரி சிவாச்சாரியார் இந்த இடத்துல பாருங்க. ஆன அச்செயல், அச்செயல் சங்கார தொழில், மகா சங்கார தொழில்.
அழிவிலாததோர் ஞான நாயகற்கன்றி. இவங்கெல்லாம் அழியக்கூடியவங்க. யாரு? பிரம்மா விஷ்ணுக்கெல்லாம் அழியக்கூடியவர். அவர்களுக்கு உடம்பு இருக்குது, அந்த உடம்பு நீங்கும். நங்காய் வெண்ணதவம் நரம்போடு எலும்பறிந்து கங்காளம் தோர்மையை காதலித்தான் காணேடி. கங்காளம் ஆமாங்கள் காலாந்தரத்திருவர் தங்காலம் செய்ய. அவர்களுக்கு காலம் உண்டு, கால அந்தரம் உண்டு. அந்த காலம் முடிஞ்சு போனா அவங்களை அவன் தோல்ல ஏற்றிப்பான். மீண்டும் புனருற்ப காலத்தில் அவங்களை மீண்டும் தோற்றுவிப்பான். இதெல்லாம் இவனுக்கு தான் முடியுமே தவிர அவங்களுக்கு முடியாது. ஏன்னு கேட்டா அவர்கள் ஆன்மவர்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கந்தபுராணத்துல அடிப்படை கொள்கை என்னன்னா பதிப்பொருள் சிவம் மட்டுமே. சிவத்தை தவிர்த்த மற்றவங்க எல்லாமே ஆன்மவர்க்கம். அதனால இவங்க ஆன்மவர்க்கத்தில் இருக்கிறவங்க இவங்களால அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்து. நாம் எனும் ஏனையோர்களால் இயற்றலாகுமோ? மேன காவலும் விதியும் என்னது? காவலும் விதியும் போல, விதினா படைத்தல், விதித்தல் படைத்தல். மேலே சொல்லப்பட்டனவாகிய காவலும் விதியும் போல இந்த அழித்தல் செயல் இவர்களால் செய்ய முடியுமா? முடியாது என்பது கருத்து. முன்னரே எல்லாம் முடித்தனாதனே பின்னும் அத்திரம் அழிக்கும் செட்டியா. இதாங்க அண்டமாதிங்கிறது. எப்படி விளையாடுவான்னு செய்தான். சிவஞான போதம், சிவஞான சித்தி, சிவபிரகாசம் இதுகளை நல்லா படிச்சிருந்தா கந்தபுராணத்துல எந்தெந்த இடத்துல அது வந்து நிக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அழகா அந்த காப்பியத்தை பாடியிருக்கிறார். ஆனா இது சைவ காப்பியம் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட ஒரு பக்கத்துல நின்று போச்சு. இதுக்கு சமயமுத்திரை குடிச்சிட்டாங்க. ஆனா அதே சமயம் கம்பராமாயணம் வைஷ்ணவ காப்பியம் அதை ஒரு சமுதாய காப்பியம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால எல்லாரும் அதை எடுத்துட்டு ஆடுறாங்க. பாரதமும் அப்படித்தான். இதுக்கு சைவ முத்திரை குடிச்சிட்டாங்க. சைவம் நல்லா வருது. இதுல என்னன்னு கேட்டா சைவனும் இதை விட்டுட்டான், மற்றவங்களும் இதை விட்டுட்டாங்க. சைவம் கம்பராமாயணத்துல உட்காந்துட்டு இருக்கிறான், பாரதம் சொல்றதுல உட்காந்துருக்கான். நமக்குன்னு ஒன்று இருக்குது, அதை நாம பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணம் சைவனுக்கு இல்லை. அது எப்போ வரும்? அதுதான் நான் சொல்ல விரத காலத்துல சொல்றபோது அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க வந்து வகுப்பு நடத்தினா தானே, வகுப்புலையும் கூட பாட்டு பாட்டா நடத்தினா தானே. எப்ப நடத்துறது? இத்தனாயிரம் பாட்டை எப்ப நடத்தி முடிக்கிறது? அப்ப என்னன்னு கேட்டா கொஞ்சம் அப்படி காட்டி கொடுத்துட்டா அதை வச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்து அப்படி செய்தாதான், ஆமா அப்படி செய்தாதான் இது முடியுமா தவிர வேறு வசதி. அப்புறம் எங்காவது சந்தேகம் அது இருந்தானா கவிதை உடவுகள் எப்ப சந்திக்கிறோமோ அப்ப அவங்களை பேச கொடுத்து நாம அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து பாடமே கேட்டாங்கன்ற அவசியம் இல்லை. பாடம் கேட்டா எவ்வளவு என்று அழைக்க முடியாது. எப்படி கைவிட்டாங்க எவ்வளவு சுலபமா கைவிட்டாங்க இருக்குதுங்கிறது தெரியாமலே இருக்குது. அதுக்குள்ளால ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு சில பேர் எல்லா புலவர்களும் திருக்குறளை தங்களுடைய இலக்கியத்தில் வச்சு பாடுறத ஒரு பெருமையா நினைப்பாங்க, வச்சு பாடுவாங்க. முழு குரலா எடுத்து வச்சுக்குவாங்க. அது திருக்குறள்ங்கிறது நல்லாவே தெரியும். சில சமயத்துல முழு குரலா வச்சாங்க கூட சும்மா ஒரு அரை தொடர் முக்கால் தொடர் அப்படி எடுத்தாங்க. அதுவும் சீக்கிரம் திருக்குறள் தெரிஞ்சிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, திருக்குறள் இருக்குதுன்னே தெரியாம அந்த பாட்டில் திருக்குறள் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஓமானம் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை கையில தின்பண்டத்தை கொடுத்தா அது தின்பண்டத்தை கையில வச்சு வச்சுங்க, இந்த குழந்தையினுடைய கையில தின்பண்டம் இருக்கிறது அப்படின்னு தெரியும். அது சாப்பிடும். சாப்பிட்ட குழந்தை என்ன பண்ணோம், இங்க வாயில கொஞ்சம், கண்ணத்துல கொஞ்சம், நெஞ்சில கொஞ்சம் ஒட்டிக்கும். அப்ப இந்த குழந்தை இந்த தின்பண்டம் தின்றிருக்கிறது அப்படின்னு தெரியும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீரணமாயிட்டா இந்த குழந்தை இந்த உணவை உண்டு இருக்கிறது, அதனாலதான் உடம்புல இந்த விளைவு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். சில பேரு திருக்குறளை ஜீரணம் பண்ணி அந்த திருக்குறள் சாரம் தன்னுடைய பாட்டில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. ஒன்றும் தெரியாதவங்களுக்கு அது திருக்குறள் இருக்குன்னு தெரியாது. சில பேர் அரைங்குறையமா சொற்களை வச்சிருப்பாங்க. திருக்குறள் சொற்களை பார்த்து திருக்குறள் தெரிஞ்சிடும். அப்ப இது என்னன்னு கேட்டா இந்த மேலும் வீடும் பூசிக்கிட்டு அரைங்குறையமா சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி புலவர்கள். சில பேர் வந்து சும்மா உருளைய கையில வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஜீரணம் பண்ண மாட்டாங்க. அது கையில ஆசையா வச்சிருக்கும்ல, அந்த மாதிரி ஆசையா அவங்க ஒரு திருக்குறளை போயிட்டு அந்த பாட்டு போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு திருக்குறளை பயன்படுத்துபவர்களுக்கு ஓமை சொல்றது உண்டு. அதே ஓமையை நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் சைவ சித்தாந்தத்தை பயன்படுவதற்கு சொல்றோம். அப்ப சைவ சித்தாந்தத்தை சில இடங்கள்ல என்ன பண்ண வெளிப்படையா சூத்திரம் தெரியுற மாதிரி இருக்கிறார். சில இடங்கள்ல அதனுடைய காரம் தெரியுற மாதிரி. எந்தெந்த வகையில சைவ சித்தாந்தத்தை தன்னுடைய நூல்ல பயன்படுத்த முடியுமோ
அந்த நூல்ல ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்துறார். அதுக்காக முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தமே சொல்றதில்லை, அதை உலகியலாகவும் ஆக்கியிருக்கார். சில இடங்களில் காப்பியத்தினுடைய போக்கு உலகியலாகவும் உமையம்மை சிவபெருமானத்தில் விடை பெற்று யாகத்துக்கு வந்தது, யாகத்துல தட்சனோடு பேசினது, தட்சன் பேசினதுக்கு பதில் சொன்னது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகியல் மாதிரி ஏதோ ஒரு தகப்பனிடத்துல மகள் பேசுற மாதிரி, மற்ற சகோதரிகளோட தன்னை ஒப்பிட்டு பேசுற மாதிரி அப்படி கொண்டு போறாங்க. அப்படி இருந்தாலும் அது காப்பியமா சிறக்கும். இல்லைன்னு சொன்னா இதுவும் ஒரு சாஸ்திரம், சாஸ்திரத்தோட சாஸ்திரமா இதுவும் ஒன்னாயிரும். அப்படி பண்ணிருக்க அப்படியா? சைவ புராணங்கள்னு நம்ம பண்ணிட்டோம். அது 15 புராணங்கள்ல அடங்கிப்போச்சு இல்லை, அது வேற ஒண்ணு. இது வந்து வெளிப்படாம ரொம்ப பழக்கத்துல வராம போனது காரணம் என்னன்னு கேட்டா, கம்பராமாயணம் வந்து ஒரு காப்பியங்கிற பேர்ல ஆதி காலத்துல வந்துடுது. வான்மீகி பண்ணது ஆதிகாவியம் அப்படின்னு தெரிவிச்சுட்டாங்க. இது வந்து வியாச பகவான் பண்ணது இதிகாசம் அப்படின்னு தெரிவிச்சுட்டாங்க. இது அப்படி இல்லைங்க, 15 புராணத்துல சேர்ந்தா போச்சு. 15 புராணத்துல சிவபுராணத்துல சேர்ந்தா போச்சு. சிவபுராணத்துல காந்தமண்டல் நிறைய கதைகள் இருக்குது, அதுல ஒரு பகுதி இருக்கு. அதனால இதுக்கு வந்து சைவமுத்திரை குத்தி இது 15 புராணங்கள் வகையை சேர்ந்தது அப்படின்னு ஒதுக்கி. புராணம்னு சொன்னாலே சில பேருக்கு படிக்கிறதுக்கு மனசு வராது, அப்படி போயிட்டு. அதுக்கு மேல முன்னரே எல்லாம் முடித்தனாதனே பின்னும் அத்திரம் அளிக்கும் பெற்றியான் அன்னவன்கனே அனைத்தும் ஆகுமால். முன்னரே முடித்தவன் பின்னும் அளிப்பான், மிச்ச 3 இருக்கிற அதுவும் அவங்ககிட்ட தான் ஆகும். அதனால அன்னவன் கண்ணதே அனைத்தும் ஆகுமால் இன்ன பான்மைதான் இறைவன் வாய்மை. இதாயா இறைவனுடைய தன்மை, அது உனக்கு தெரியலையே. அவன் ஏதோ அழுத்தல் தொழில் செய்கின்ற ஒரு உறுப்பினர்கள் ஒருத்தனால நீ நினைத்து விட்டாயே. அப்படிதான் அவன் நினைச்சான். அதனாலதான் சதீசி சொன்ன பொழுது சொன்னான், சரி எத்தனையோ உறுப்பினர் இருக்காங்க, அதுல எவனோ ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சுருப்பாங்க. 11 உறுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு வந்து யாருக்கு கல்யாணம் உட்கார வச்சுருக்காங்க. அப்ப உறுப்பினர்கள் எப்படி சொன்னாருமோ சதீசி கதை சொன்னார். அதை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான், ஈசானம் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சாரு. சிவபெருமானுக்கு இருக்கிற 5 முகத்துல ஈசானம் ஒரு முகம், மந்திரங்கள்ல ஈசானம்னு ஒரு மந்திரம். ஆகினால அதாவது இந்த மந்திரமே அவனுக்கு வடிவமாகினது ஒரு முகமா சொல்றோம். இந்த வடதிசை காவலன் வடகீழ் திசை காவலனாக ஈசானம் வேற, இவன் திக்குப்பாளர்கள்ல ஒருத்தர். இவனையும் சிவபெருமானையும் ஈசானங்கிற பெயர் ஒப்புனா சமமாக இருக்கக்கூடாது. ஆனா தட்சன் என்ன பண்ணிருக்கான், ஈசானனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டா போகுது அப்படிங்கிறான். அப்போ ஒரு வடகீழ் திசை காவலனாக ஈசானனும் இவனும் ஒருவன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் எதனால வந்து கேட்டா, நாம் யாரை நோக்கி தவம் செய்தோம். ஒரு திக்குப்பாளரை நோக்கி அவன் தவம் செய்து வரம் பெற்றான். திக்குப்பாளர் இந்த வரமெல்லாம் கொடுக்க முடியுமா? வெறும் அழுத்தல் தொழில் செய்கிற உத்தரவு நோக்கி தவம் செய்த அந்த வரத்தை பெற்றான். இந்த வரம் அவனால் கொடுக்க முடியுமா? அதை மறந்துட்டான். அப்போ சாதாரண மனுஷங்களுக்கு பெரியவர்கள் சொல்லுகின்ற உபதேசம் கொஞ்ச காலம் நிற்கும், கொஞ்சம் சௌகரியம் வந்த பொழுது மறந்து போகும். பிரம்மா சொன்ன உபதேசம் எவ்வளவு நேரம் இருந்தது, தவம் செய்து வரம் பெற வரல இருந்தது. வரம் பெற்ற பிறகு அந்த வளங்கள்லாம் வந்து சேர்ந்த உடனே மாறிச்சு. அதுக்கு ஒரு காரணம், ஒரு சின்ன காரணம் அவனா கண்டுபிடிச்சிட்டான். என்ன, திருமணம் பண்ணிட்டு வந்தான், திருமணம் பண்ணிட்டு மனைவி அழைச்சி போயிருக்கணும், உடனே மறைஞ்சிட்டான். அது தப்பு. அங்கதான் இவனுக்கு வந்து இந்த பழைய நினைப்பெல்லாம் மறந்து போய் தான் என்ற முனைப்பு உருவாகும். இவனை பக்குவப்படுத்தி ஆகணுமே, இவனை பக்குவப்படுத்தி ஆகணும் இல்லையே. அவன் தாரை வார்க்கிற பொழுது நான் கொடுத்த நீ ஏற்கிறாய், இவளை போற்றுதி அப்படிங்கிற பொழுது நான் சொல்ற அப்படியே வருதுங்க. நான் கொடுத்த நீ, அப்போ கொடுப்பவன் இவனாகவும் பெறுபவன் அவனாகவும் மாற்றிட்டான். உண்மை என்னன்னு கேட்டா, பெறுபவன் அவனாகவும் கொடுப்பவன் அவனாகவும் பெறுபவன் இவனாகும். அப்ப என்ன சொல்லி இருக்கணும், பெருமானே நான் வரம் கேட்ட காலத்துல இப்படி கேட்டேன், அதுக்கு தகுந்தாப்புல உன்னுடைய பெருந்தன்மையெல்லாம் விட்டு நீ இங்கே வந்து இவளை ஏற்றுக்கொள்ளுகிறாய், இதனால நான் மிகவும் புனிதமுடையவனாக ஆனேன் அப்படின்னு சொல்லி இருந்தானா பெருமானும் ஒழுங்காக இருந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பார். இவன் தான் நான் கொடுத்த நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய், இவளை பேணுதி முறையா, இவளை போற்றி பேணுதி முறையாக, இவளை காப்பாற்ற வேண்டிய உன் கடமை நாம சொல்ல இல்லையா, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க உண்மை என்ன, இப்ப இவன் வந்து உமையம்மை, அதாவது யமுனையில நீராட போனான், அங்க ஒரு பரம்பூர் சங்கு பார்த்தான், அது எடுத்தான், குழந்தையாக ஆயிட்டது. அப்ப இவன் நினைக்கிறான்,
சிவபெருமானுக்கு நாம் இப்படி ஒரு வரம் கேட்டோம், அந்த வரத்தின் காரணமாக உமையம்மையே நமக்கு குழந்தையாக ஓதி ஞானத்தால் உணர்ந்தான்னு சொல்றான். மனைவி வேறு கொடுத்தான், மனைவி வளர்த்தா. அதாவது ரொம்ப நினைச்சு போயிட்டு இருக்கிறோம். வளர்த்த பிறகு உமையம்மை பருவம் வந்தவுடனே நான் சிவபெருமானுக்கு காவல் செய்ய போறேன். இவன் சரின்னு சொல்லிட்டான் உடனே. ஆனா மனைவி ஒத்துக்கல. அப்ப மனைவிக்கு சொல்லுறான், இவ்வளவு சாதாரண பொண்ணுன்னு நினைக்காத, அது வரையில அவனுக்கு அந்த உணர்வு இருந்தது. அந்த உணர்வு இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொழுது மாறி போயிடுச்சு. அப்ப என்ன நினைக்கிறான், நாம் கொடுக்கிறோம், அவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப கொடுப்பவன் தானாகவும் ஏற்றுக்கொள்பவன் அவனாகும். எல்லா இடத்துலையும் கொடுப்பவன் சிவபெருமான், ஏற்றுக்கொள்பவன் ஆன்மான். இந்த உணர்வு மறக்கக்கூடாது. எவ்வளவு வளம் வந்தாலும் மறக்கக்கூடாது. வளம் வருகிற போது இந்த வளத்தை கொடுப்பவன் அவன் அல்லவா. அதனால்தான் ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லி வச்சுக்கிறேன், நன்மை செய்த மறந்த பாவி. இவனுக்கு பட்டம் போட்டிருக்கிறார், நன்மை செய்வதை மறந்த பாவி. அது என்ன தெரியுங்களா, சைவ சித்தாந்தம். ஆன்மா பெருமானத்துல பக்தி செய்து எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டு அவனும் பக்திக்கு இறங்கி கொடுப்பான். கொடுத்த உடனே இது இறைவன் கொடுத்ததுன்னு நினைக்கணும். இது நான் சம்பாதிச்சது, நான் கவனம் செய்கிறேன், நான் கவனம் செய்யறதுனால கொடுத்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இவன் அப்படி நினைத்தான். அப்போ நாம் கேளாமலே நமக்கு கண்டும் காட்சியும் உபகரித்து வருகின்ற சிவன், பாசத்தோடு கூடி பாசமாய் கிடந்த நம்மை பாசத்திலிருந்து மீட்டு தன்னுடைய திருவடிக்கு வைத்து அவனுடைய கொண்டு நம்மிடத்தில் விளங்குமாறு செய்த சிவத்தை மறப்பது என்பது நன்றி கொண்ட குற்றத்துல பெரிய குற்றம். இதை மெய்கண்ட சாஸ்திரத்தை சொல்லுது விஞ்ஞான போத்துல, தன்னை அறிவித்து தான் தானா செய்தானே திண்ணை மறத்தல் பிழையளவு வேறு பிழை இல்லை. திண்ணை மறத்தல் பிழை, அந்த பிழை பெரிய பிழை வேற ஒன்றும் இல்லை. இது நன்றி கொண்ட குற்றத்துல பெரிய குற்றம். அந்த நன்றி கொண்ட குற்றத்தை தான் எல்லா ஆன்மாக்களும் செய்து கொண்டிருக்கின்றன. பெரிய வளம் எல்லாம் பெற்றவர்கள், பெரிய செல்வம் பெற்றவர்கள், பெரிய பதவி பெற்றவர்கள் தான் இது என்னால் வந்து நினைக்க கூடாது, பெருமான் நமக்கு கொடுத்து. ஏன் இவன் தானே முயற்சி பண்ணி அடைஞ்சான் அப்படின்னு கேட்டா அங்க ஒரு தர்க்கம் இருக்குது. முயற்சியினால் கிடைப்பது என்று சொன்னால் முயற்சி பண்றவங்க அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கணும் இல்லைங்களா? ஒரே மாதிரியான முயற்சி 4 பேர் செய்யறான், ஆனா பலன் ஒருவனுக்கு கிடைக்கல, மற்ற 3 பேர் கிடைக்கல. அப்போ மற்ற 3 பேரிடத்துல இல்லாத ஒரு விஷயம் இவங்கிட்ட இருந்திருக்குது. அது எதுன்னு கேட்டா திருவருள் இருக்கு. அவங்களுக்கு இல்லாம போச்சு, அவர்களுக்கு வேறு விதமான அனுபவத்தை கொடுக்க வேண்டும் நியதி. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த திருவருள் அவங்களுக்கு அதை கொடுக்காம இவங்க கொடுக்கணும். அப்ப எது செய்தாலும் சரி நம்முடைய முயற்சியினால் மட்டும் எதுவும் நடந்து விடாது. அந்த முயற்சியினோடு திருவருளும் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த திருவருள் இருந்தாதான் முயற்சியும் ஒழுங்கா நடக்கும், பயனும் ஒழுங்கா கிடைக்கும். அப்படிங்கிறத நினைச்சா இது அருளால் கிடைச்சது அப்படிங்கிற உணர்வு வரும். அதனால்தான் நாயன்மார்கள்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய பணம் வச்சிருந்தாங்க, நிறைய செல்வாக்கோடு இருந்தாங்க. வந்து கேட்ட பொழுது இது சிவபெருமானுக்கும் சிவபெருமான் அடியாருக்கும் உரியது, நீங்க வேணுங்கிறத எடுத்துக்கணும் அப்படித்தானே கொடுத்தாங்க. இது நான் சம்பாதிச்சேன், நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கிங்க. அப்படி கொடுக்கலையே யாரு. எது ஒண்ணு என்னிடத்தில் இருக்குன்னு சொன்னா அது எம்பெருமானுடைய அடியாருக்கு உரிய. எம்பெருமானுக்கு எந்த அடியாருக்கு வித்தியாசம் இல்லையே. இந்த உணர்வு அவனுக்கு வந்திருக்கணும். இல்ல மகளை தவம் செய்ய அனுப்புற வரையிலும் அவனுக்கு அந்த உணர்வு இருந்து, அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்து. இவன் ஒரு வேதியனாக அவருடைய தவத்தை சிவபெருமானுக்கு தவம் செய்யறேன்னு சொன்னான். சிவபெருமான தலைவாறு பயிற்சி இருக்கான். அவள் அந்த பயிற்சியை கேட்டு மிக வருந்தினான். அப்புறம் அவன் போன போது அவனையும் நினைத்துக் கொண்டிருந்தான். இந்த விஷயமெல்லாம் தட்சிணை போய் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அவங்க கூட எவனா சிவபெருமான் நான் கேட்டுக்கொண்டபடி, நான் வரம் கேட்டுக்கொண்டபடி என் மகளை திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கிறான் என்று நினைத்தான். நினைத்து திருமணத்துக்கு எவ்வளோ. அப்போ அந்த நேரம் வரையும் அவனுக்கு அந்த புத்தி இருந்தது. அந்த புத்தி எப்ப மாறிச்சு, இவன் கையில் மேலையும் பெருமான் கை கீழே இருக்கிற ஆரியாரத்தை அந்த பிராணத்தில் நல்லா சொல்லுவார். ஆரியார் சொல்ல வாக்கியத்தில் எல்லாம் வரும். இவன் கை மேல இருக்குது, அவன் கை கீழே இருக்குது, இவன் என்ன நினைக்கிறான் இப்போ அப்படின்னு. அதனால என்னன்னா கொடுப்பவன் இவனும் பெறுவன் அவனுமாக இவன் நினைச்சுட்டான். எப்ப அவன் நினைச்சானோ அப்பவே அவனுக்கு புத்தி. அப்ப இதான் முனைப்பு தோன்றுகிற இடம் இதுதான். தட்சனுக்கு இந்த இடத்துலதான் முனைப்பு தோன்றி, மற்ற இடத்துல முனைப்பு தோன்றல.
இந்த இடத்துல தோன்றின முனைப்பு படிப்பதே வளர்ந்து போயிடுச்சு. இந்த முனைப்பை வளர்ந்து முற்ற செய்துதான் அழிக்க வேண்டும் என்பது பெருமானது நோக்கம். அதனாலதான் என்ன பண்ணார், திரும்பவும் அவனை அறியாமலே அந்த பாருங்க ஒரு விஷயம் கொஞ்சம் வேகத்தை தணிக்கணும். மூணு பாத்திரம் ஒரே இடத்துல இருக்கிற மூணு பாத்திரம், இதுதான் காப்பியத்தை நோக்கிற முறை, கதை நோக்கிற முறை. தட்சனுடைய மனைவி வேதவல்லி, தட்சனுடைய மகள் தாட்சாயி, 3 பேர் நிற்கிறாங்க. சிவபெருமான் வந்தான், முறையா திருமணம் செய்து கொண்டான், திடீர்னு மறைஞ்சுட்டான். 3 பேருக்கும் வருத்தம். 3 பேருக்கும் வருத்தத்துல தட்சனுக்கு கோபம், வேதவல்லிக்கு வருத்தம், தாட்சாயணிக்கு வருத்தம். அவங்க 2 பேருடைய சிந்தனை எப்படி இருக்குது, இவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு அந்த பக்கத்தில் பாட்டை படிச்சு பாருங்க. தாட்சாயணியினுடைய சிந்தனை, நான் செய்த தவத்திலே குறை இருக்கிறது போதும், இன்னும் தவம் செய்து இவனை குறிக்கும். ஆனா அவன் வந்து மறைந்தது ரொம்ப வருத்தம். அந்த வருத்தத்துக்கு ஆறுதல் சொல்லுகின்ற வேதவல்லி என்ன சொல்லுகிறான், பெருமான் அருளுடையவன், இன்னும் முயன்று தவம் செய்தா அவன் உன்னை ஏற்றுக்கொள்வான், அப்படிதான் சொன்னான். இந்த 2 பேரும் பெருமானுடைய திருவருளை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் தவிர வேற எதுவும் சிந்திக்கிறேன். ஆனா தட்சன் இது எனக்கு பெரிய அவமானம், எனக்கு பெரிய குடும்பத்துல பழி, எதுவுமே நினைக்க ஆரம்பிச்சான். இதுதானுங்க இப்பவே 3 ஆன்மா தான். அந்த 2 ஆன்மாவுடைய சிந்தனை, நான் இப்போ வந்து தாட்சாயணியா ஆன்மான்னு வச்சுட்டு பேசுறேன், அது ஆன்மா இல்லை, திருவருள் சக்தி. வேதவல்லி ஆன்மா, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. தட்சன் ஒரு ஆன்மா, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேதவல்லியினுடைய ஆன்ம சிந்தனை எப்படி போய் கொண்டிருக்கிறது, தட்சனுடைய ஆன்ம சிந்தனை எப்படி போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த பெயரோடு இருக்க விரும்பவில்லை, பின்னால போய் சொல்லுங்க. அந்த படத்தோடு நேருப்படத்தில் வரும். அப்பதான் பருவராசன் கோவில் வனம் தவம் தான் நீ அங்கே போய் தாட்சாயணிங்க பேர் மாறணும். ஆனா இந்த கதையை பற்றி கதையில் இருக்கிற வேறுபாடுகள் நிறைய இருக்குங்க. சில பேர் என்ன பண்றாங்க, யாகத்துக்கு வந்த இடத்துல உமையம்மை கோவித்துக்கு அந்த 1020 செத்து போனான் அப்படின்னு கதை எழுதிக்கிறாங்க. இன்னும் சில பேர் அவர் கோபத்தோடு போனான், சிவபெருமானுக்கு சொன்னார், சிவபெருமான் கோபம் கொண்டார், தன்னுடைய கதையை பிடிச்சி எரிஞ்சார், அதனால வீரபத்திரன் தோன்றினான் அப்படின்னு சொல்லி இந்த கதைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்கும். அந்த விகாரங்கள்லாம் ஏற்படாம கச்சித சிவாச்சாரியர் இந்த கதையை கொண்டு வச்சிருக்காரு அப்படின்னு நல்ல ஞாபகம். நீங்க நிறைய பேர் போய் கேட்டு பாருங்க, கதை எழுதுறவங்க, புராண கதை எழுதணும் அப்படிதான் எழுதுவாங்க. இந்த கச்சித சிவாச்சாரியார் அந்த விகாரமான இடங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம கதையை ரொம்ப மிருதுவாகவும் நாகரிகமாகவும் அதுதான் நான் அவனுடைய, அதாவது அகந்தையை அழிக்க வேண்டும் என்றால் அதை முற்ற வைத்துதான் அழிக்க வேண்டும், தொடக்கத்திலே அழிக்க முடியாது. சரிங்க, அவங்க சொன்னாங்க, நீங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க? இவன் தான் நினைச்சான், அதாவது வாயுக்காவலர்கள் தட்சனை நீ பெருமானை இகழ்பவன், அவனை போய் வழிபடுவதாயிருந்தால் உள்ளே போகலாம், இல்லைன்னா உனக்கு உள்ளே போவதற்கு அனுமதி இல்லை. இவங்க தான் சொன்னாங்க. அவன் அங்க இருந்துட்டு மன்மதன் ஒருவனை தான் அவன் வந்தா வழி மற்றவங்கள விட அப்படின்னு வாய்க்காவது சொல்லி வச்சிருந்தான். இவனை பற்றி பெருமான் எந்த குறிப்பும் சொல்லலை. தட்சன் வருவான், வந்தா நீங்க இப்படி சொல்லுங்க இவனா நினைச்சுட்டான். அப்பதான் அவன் நினைக்கிறான் மகளும் அவன் தாழ்வத, ஆனா அவளுடைய சிந்தையை அவன் மாற்றி விட்டான். ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாய்க்காவலத்தில் சொல்லி வச்சுட்டாங்க. அதனாலதான் வாய்க்காவலனும் இவன் தான் நினைச்சான தவிர சிவபெருமானோ உமையம்மையோ வாய்க்காவலுக்கு தட்சன் வருவான், வந்தா உள்ள விடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சிவகணங்களுக்கு சிவாபராதிகளை கண்டா கோபம் வருவது. அப்ப வருகிற பொழுது கூட கண்முனைப்பு அப்படிங்கிறதும், நான் என்னுடைய மகளை பார்க்க வந்தேன், என் மருமகனை பார்க்க வந்தேன், என்ன தடுக்கிறதுக்கு நீங்க அது தப்பு இல்லையா? நம்ம வீட்டுக்கு நாம வச்ச காவல்காரனே சாவி கையில வச்சிருந்தான்னா கேட்டு கூட்டிட்டு வந்தவங்க நாம் தான் காத்திருந்து அவன் வந்து வரைக்கும் சாவி வாங்கி திறந்து வீட்டுக்குள்ள வரணும். எங்க வீட்டு சாவி நீ கொண்டு போகலாமா, நாம தானே அவனை உட்கார வச்சுட்டோம். அது மாதிரி அந்த மாதிரி அவன் பின்பற்றணும் இல்லை, அதையும் பின்பற்றல. பெருமானை வணங்குவதற்கு யார் வந்தாலும் சிவகணங்கள் தடை சொல்லாது.
பெருமானோடு முனைத்திருப்பவர்களுக்கு யாராவது வந்தா இவங்களே அவரே அனுப்ப மாட்டார், திருநெல்வேலியே அனுப்ப மாட்டார். இவங்களை கடந்து சிவகணங்களை கடந்து அப்புறம் உள்ள போகணும். அப்புறம் அவருடைய அனுமதி கொடுத்தாலும் அங்க போக முடியும். எந்த இடத்துல உங்களுக்கு அனுமதி கிடைக்காது. ஏன்னா இவன் போகிற பொழுது அந்த முனைப்போடு தான் போவார். அந்த இடத்துல இருக்கிற உரையாடல்களை பார்த்தீங்கன்னா அந்த வாயுக்காவலரோடு இந்த சிவகணங்களோடு சச்சன் பேசுற உரையாடல் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அதான் சொல்றேன், இவனுக்கு எந்த இடத்துல மாறி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா தாரை வார்த்தை கொடுக்கிற பொழுது நான் கொடுப்பவனாக இருக்கிறேன், பெருமான் பெறுபவனாக இருக்கிறான், இவனும் என்னுடைய ஆணையின் வழி இனி நடந்தாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துருது. எல்லாரும் என்னுடைய ஆணை வழி நடக்க வேண்டும்னு வரம் கேட்டு வந்தான். சிவபெருமானத்துல உன்னை என்று நான் சின்ன யாரையும் வந்தியா பெற்று ஈடுன்னு சொன்னான். இப்ப அதை மறந்துட்டு இவனும் என்னுடைய ஆணையங்கள் நடக்க வேண்டும் வந்துடலாம். அப்படி வருகிற பொழுதுதான் அப்ப அகந்தை தோன்றுகிறது. தோன்றுகின்ற பொழுது அதை அழிக்க முடியாது, அதை முற்ற வைத்து தான் அழிக்கலாம். இதுதான் இல்லைன்னு சொன்னா அனாதி காலத்திலிருந்து வெளியில கொண்டு வந்த பொழுதே திருவடி கூட்டிட்டு போயிடலாமே, இவ்வளவு சமாச்சாரம் வேண்டியது. அனாதி காலத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாருல்ல, அப்பவே யாருக்கு என்னென்ன விருப்பம் இருந்தாலும் அந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் அழிச்சிட்டு நேரா திருவடி கூட்டிட்டு போயிடலாம். அப்படியும் அவர் செய்யக்கூடியவர் தான். ஆனா அதுக்கு தான் பக்குவம் இருக்கணும். அனாதிகாரம் வெளியில வரும்போது சில பேர் விஞ்ஞானங்களை சொல்லி பிரிக்கிறாருல்ல. அனாதிகாரத்தை கிடக்கிற பொழுது விஞ்ஞானங்களே கிடையாது. அனாதிகாரத்தின் வெளியில வர்ற பொழுது ஆணவ மலத்தினுடைய தாக்குதல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கிறார். அதுக்கு தகுந்தாதுல சில பேரை விஞ்ஞானகரம் வைக்கிறார். அவர்களுக்கும் தேகம் கொடுக்கிறார். சுத்தமாயிலிருந்து சுத்த தேகத்தை கொடுத்து சுத்த கர்ம அனுபவத்தை அனுபவிக்க வச்சு அப்புறம் திருவடி கொடுக்கிறார். அதனால பெருமான் எந்த இடத்துலையும் முறைமைக்கு மாறா நடக்கிறவர் இல்லை, அருள் உடையவராகவே தான் இருந்திருக்கிறார். ஆனா யார் யாருக்கு எப்பப்போ அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கணக்கில் தான் இருக்குது. அந்த அதான் நாம் சொல்லணும், ஆன்மாவுக்கு கர்மம் செய்கின்ற உரிமை உண்டு. செய்கின்ற கர்மத்தின் அளவு இத்தகையது என்று அறிகின்ற அறிவும் அதுக்கு கிடையாது. அந்த கர்மத்துக்கு பயன் இத்தகையது என்று அறிகின்ற அறிவும் கிடையாது. அந்த பயன் எப்பொழுது வரும் எவ்வாறு வரும் என்று அறிகின்ற அறிவும் கிடையாது. வர்றபோது அனுபவிச்சுக்க வேண்டியிருக்கான். இதெல்லாம் அறிஞ்சு வச்சுதான் அவன் தான். அவனுடைய கணக்கு நோட்டில் தான் இருக்குது. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரி, அதான் நெய்தி தத்துவம். அந்த கீழ்கணக்கு தான் நெய்தி தத்துவம். அதன்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். அதனால இவன் ஏன் இப்படி செய்யல அப்படின்னா அந்த கேள்விக்கு இடமில்லைன்னு சம்மதம் சொல்லிட்டாரு. ஆட்பாளவர் கருளும் வண்ணமும் ஆடி மாண்பும் கேட்பாண்டிகள் அளவில்லை, கேட்கல் வேண்டாம். சுத்த கர்மம் உண்டு. விஞ்ஞான கலருக்கும் கர்மம் உண்டுங்க, விஞ்ஞானங்களுக்கும் போகம் உண்டு. சுத்த கர்மம் சுத்த போகம் அது அங்கிருந்தபடியே போயிடும். அதுல சில பேரை பெருமான் விரும்பினா கீழே அனுப்புவார். இந்த சுத்த தத்துவ கோணம் இருக்குல்ல, அவர்களை கொண்டு இங்க ஏதாவது வேலை செய்ய வேணும் பூவுலகத்தில் அப்படின்னா அவர்களை பூவுலகத்துக்கு அனுப்புவார். அப்படி இல்லை என்று சொன்னா படிப்படியா, அதாவது அந்த விஞ்ஞான கலர் முதல்ல இருக்கிற இடம் வந்து அசுத்தமாயைக்கும் சுத்தமாயனுடைய கடைசி தத்துவத்துக்கு பாருங்க, சுத்த வித்தை அதுக்கும் மத்தியில் இருப்பாங்க. அந்த இடத்துல போனமே கிடையாது. சுத்த வித்தை என்ற தத்துவத்துல போனம் உண்டு, அசுத்தமாயிலிருந்து வருகின்ற மாயை என்ற தத்துவத்துல போனம் உண்டு. இதுக்கு மத்தியில கிடையாது. ஆனா இந்த இடத்துல அது சிவத்துல வியாபகம் எங்கேயும் இருக்கு இல்லையா, அதனால அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து சுத்த வித்தை இருக்கிற போனத்துல கொண்டு போவாங்க. சுத்த வித்தையில இருக்கிறது சில பேர் கீழே அனுப்பணும்னா என்ன காரணத்துக்காக அனுப்பணுமோ அந்த காரணத்துக்காக அவங்க அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா சுத்த வித்தை என்ற போனத்திலிருந்து அதுக்கு மேல இருக்கின்ற மகேஸ்வர போனத்துக்கு அனுப்புவாங்க. மகேஸ்வர போனத்திலிருந்து சதாசிவ போனத்துக்கு அனுப்புவாங்க. சதாசிவ போனத்தில் இருக்கிற வரையில அவங்க கீழே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சதாசிவ போனத்தை தாண்டி சக்தி தத்துவம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற போனத்துக்கு போனாங்கன்னா அப்புறம் கீழே வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கிருந்து நாலு தத்துவத்துக்கு போவாங்க. நாலு தத்துவத்திலிருந்து தத்துவாதீனமாகிய நிலைக்கு போயிடுவாங்க. சக்தி தத்துவத்தில் இருக்கிற பொழுது கூட ஒரு சின்ன ஆபத்து உண்டு. அது என்னன்னு கேட்டா சக்தியே முழு முதல் பொருள் அப்படிங்கிற உணர்வு அங்க உண்டு. அங்கதான் சுத்த சாஸ்திரம் அப்படிங்கிற ஒண்ணு வரும். அந்த வழியில அவங்க நிற்பாங்க. அந்த வழியை கீழே இருக்கிற ஆன்மாக்களுக்கு அவங்க உபதேசம் பண்ணுவாங்க. ஆனா அதனால அவங்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு பெரிய யோசனை வர்றதில்லை. காலப்போக்கில் வந்து இந்த சக்தி என்பது குணம்தான். இந்த சக்தியுடைய குணியாகிய பொருள் ஒண்ணு உண்டு, அது சிவம். சக்தி அடைவதே முடிந்த முடிவல்ல, சக்தியை குணமாக உடைய குணியாகிய சிவத்தை அடைவதுதான் முடிந்த முடிவு. அந்த சிவமும்
நாத தத்துவத்துக்கு இருக்கிற சிவம் இல்லை. நாத தத்துவம் வந்து அவன் சக்தியில் ஒரு கூறாகி ஞான சக்தி தான். சுத்தமாயை ஞான சக்தியால் நோக்குகிற பொழுது சுத்தமாயினுடைய முதல் விருத்தி நாதம் என்று வரும். நாதம் என்ற சொல்லுக்கு சப்தம்னு அர்த்தம். அந்த சப்தம் வாக்குகள் தோன்றுவதற்கும் அதன் மூலமா அறிவு உண்டாவதற்கும் ஏதுவாக இருக்கும், தவிர வேற இல்லை. ஆகையினால அதுவே சிவம் என்பது தடத்தம். சிவம் ஐந்தல் செய்கின்ற போது முதல்ல வந்து பொருந்துகிற இடம். தனக்கு ஒரு இடம் வேண்டுமாகினாலும் சுத்தமாயிலிருந்து ஒரு தத்துவத்தை உருவாக்கி அந்த தத்துவத்தை இடமாக கொண்டு அதில் இருப்பான். ஆனா சிவம் என்று உண்மையில எங்க இருக்குன்னு கேட்டா நாலு தத்துவத்துக்கும் அப்பால அங்க போகணும். அதுதான் தத்துவார்த்தம். விந்து தத்துவத்துக்கு போயிட்டா இந்த ஒரு சின்ன இடையூறு உண்டு. இந்த இடையூறு கலந்து நீங்க நாலு தத்துவத்துக்கு போகலாம். நாலு தத்துவத்துல எந்த இடையூறும் கிடையாது. அங்கிருந்து நாதாந்தத்துக்கு போயிட்டு சொல்லலாம். நாதாந்தத்துக்கு போயிட்டா பறவை தான். சித்தர யோகம் சொல்றமே அது அங்கதான் இருக்குது. அங்கே சிவம் இருக்கிறது. அந்த சிவத்தோடு இந்த ஆன்மா கலந்து அங்கேயே திறந்தவா இருக்கிறோம். அதை விட்டு கீழே வராது. இதுக்கு கீழே இருக்கிற சதாசிவ கோவனத்தில் இருக்கிற வரையிலும் அந்த ஆன்மா கீழே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பாவம் செய்து வர்றதில்லை. பெருமான் தன்னுடைய கருணையினால இவரை கொண்டு இந்த வேலை செய்வோம்னு நினைச்சா அது மாதிரி கணங்கள்ல இருக்கிற ஒருவரை கீழே அனுப்பலாம். சிவகணங்கள்ங்கிறவர் இவர் இருக்கிற இடத்துல இருப்பாங்க உலகத்துல. அவங்களாம் சாலோகம் பெற்று இருக்கிறவங்க அவங்களை கீழே அனுப்பலாம். அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து உலக மாயில ஆகப்பட மாட்டாங்க. அவங்க உலக மக்களை விட்டு வேறாகவே இருப்பாங்க. உலக மக்களோட கூடி இருப்பாங்க. ஆனா உலக மாயை அவங்களை தாக்காது. அவங்க எதுக்காக வந்தாங்களோ அது செய்து முடிச்சு அவங்க பெருமான் புரிஞ்சுக்குவார். அதுக்கு மேல அவர் இங்கே நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஞான சம்பந்தர் எங்க இருக்கிறாருன்னு இப்போ நம்ம சொல்ல முடியாதுதான். ஆனா அவர் ஒரு குறிப்பு சொல்றாரு. திருவடி மறவாம இருந்தேன் உன்னை ஒரு குறிப்பினாலே நீங்க அனுப்பினார். இப்ப அந்த குறிப்பு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இனி நான் எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்திருக்கு. சுந்தரமூர்த்தாமிகளுக்கும் கூட இனி எனக்கு இந்த உலக வாழ்க்கை அவர் முதல்லயே சொன்னார். திருக்குறையில் போறது தவநீதி தான் கேட்டார். தவநீதி என்று வழிபாட்டு மொழி தான். அது தவநெறி வழிபாட்டு மொழி. முதல்ல தான் சொன்னார். அர்ச்சனை பார்த்தே யார் வழிபாடு என்பது என்னை பாடுவதுதான். வழிபாடு என்பது பல வகைங்க. அர்ச்சனை என்ற சொல்லுக்கு வழிபாடு என்பது பொதுவான பொருள். நாம சிவாயனமன் போடுறோம், அது அர்ச்சனை இல்லை. பவாய தேவாயனம் சர்வாய தேவாயனமன் பண்றதுலாம் அர்ச்சனை இல்லை. நாம் அதை மட்டும் அர்ச்சனை இப்ப அர்த்தம் பண்ணிட்டோம். அர்ச்சனை என்ற சொல்லுக்கு பொதுவா வழிபாடு. அர்ச்சித்தல் அப்படின்னா வழிபடுதல் அப்படின்னா. வழிபடுதல் பல வகை. சுந்தரமூர்த்தி சுவாமி ஆதிசைவ மரத்துல வந்தவர். நீ கோயிலுக்குள்ள இருந்துகிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்காத. தளந்தோடு சென்று என்னை பாடு. அதுவே நீ செய்கின்ற வழிபாடு. அதே வழிபாட்டைத்தான் அவர் என்ன பண்ணார், தவநெறி அப்படின்னு சொன்னார். தவநெறியில் அவருக்கு கிடைச்சது யோக மார்க்கம். யோக மார்க்கத்துக்கும் துணையா இருக்கணும். இந்த ரெண்டு துணை காரணமா தான் அவர் கீழே வந்தார். ஆகினால் இந்த ரெண்டு பேரும் அதுக்கு துணையாக இறைவன் கொடுத்திருக்கார். இல்ல தவநெறி கேட்டாரு, அவர் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படிலாம் கேள்வி கேட்கணும். தவநெறினா இங்கே காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும், ஒரு மரத்துங்கிற உட்கார வச்சுக்கணும், மலை குகையில உட்கார வச்சுக்கணும் அப்படின்னு. சரிங்க, பாடத்துக்கு ஒரு விஷயம் கேட்டு ஓடிடுது. 10 பாட்டு கூட முடியாது. வயசு சித்தாந்தத்தை எடுத்துட்டா அது நிற்காதுங்க. அது எங்கேயாவது போயிட்டே இருக்கும். பாருங்க, கோமிலாமகம் 51 முடிச்சிட்டோம். முன்னரே எல்லாம் முடித்தனாதனே பின்னும் அத்திரம் அளிக்கும் பெற்றியான் அன்னவங்கனே அனைத்தும் ஆகுமால் விண்ண பான்மைதான் இறைவன் வாய். இந்த இடத்துல ஒரு பரம்பரையுடைய தன்மையை, அதாவது தன்மனைக்கு கொண்டிருக்கிற ஆன்மாவுக்கு பெருமான் யார் யார் மூலமா எப்படி சொல்லுவோம் அவ்வளவு உணர்த்தி கொண்டே இருப்பாங்க. அவ்வளவு உணர்த்தியும் கூட அது திருந்தாத போதுதான் கடைசியில தண்டிக்கிறார். இது தட்சன் எத்தனை பேர் சொல்லியும் திருந்தல. அதனால கடைசியில அவனை தண்டித்துத்தான் திருத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. அந்த தண்டனை பெற்ற பின்னர் தான் அவனுக்கு நாணம் வந்ததை தவிர அதுக்கு முன்னாடி அது கூட ஆட்டுத்தலை வச்சனால்தான் நாணம் வந்தது. பழைய தலையே வந்திருந்தால் திரும்பவும் அந்த அந்த எண்ணமே வந்தாலும் வந்துடும். அதனால ஆட்டுத்தலை வச்சதுனாலதான் மற்றவர் முன்னாலே நாம் நிற்க முடியலையே அப்படிங்கிற நாணம் வந்தது. அந்த நாணத்தினாலதான் அவன் பிரம்மாவை போய் கேட்டான். அட உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கு இது மாதிரி பல முறை வந்து போயிருக்குது. ரெண்டு பேரும் ஒரே ஆளுங்க. தட்சன் உண்மை தலை எழுந்து ஆட்டுத்தலை கேட்டா, பிரம்மா 5 தலையில ஒரு தலை எழுந்து 4 தலையோட நின்று இருக்கலாம். 2 பேருக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. ஆமா, 5 தலை இருந்து ஒரு தலை போனதுக்கு கதை வேற.
அது மாதிரி அவர்களுக்கு தண்டனை தான், தண்டித்து தான் சில பேர் திருத்த வேணும்னா நம்ம எப்படி சித்தியார்ல அதுதான் இருக்குது. தந்தையாய் பெற்ற சத்தம் புதல்வர்கள் தஞ்சொல்லாற்றின் வந்திடாவிடி தீய வளாரினால் உருக்கி தீய பந்தமுள் விடுவர். அதுபோல் இருந்த பரமனார் அருளும் எந்த நீர் முறைமையும் இதுபோல் குறிப்பாக. அதனால தண்டித்தல் என்பதும் திருப்தி பணிகொள்வதற்காக சைவ சித்தாந்தத்துல ஆன்மாக்களை தண்டித்து அப்படியே கீழே அழிக்கிற வழக்கமே கிடையாது. இவர்தான் சொன்னார். ஆமா, ராமாயணத்துல மற்றவர்களை பெற்றே போனாங்க, அழிச்சு போட்டாங்க. துரியோதனர்ல கௌரவர்ல அழிச்சே போட்டாங்க. நம்ம கந்தபுராணத்துல அப்படி கிடையாது. அவன் திரும்பவும் வந்து பெருமானுடைய அருளை பெற்றானோ. அதான் ஒரு பாட்டு பாடுங்க. தீயவை செய்தாரேனும் செங்கை குமரவேல் திருமுன் முற்றால் தூயவராகி. இதான் நம்ம பெருமான் செய்யற வேலை. தீயவனை தூயவனாக ஆக்குற. ஒரு ஈயன்னாவை தூக்கி போட்டு ஒரு ஊவன்னாவை போட்டா சரியாது. தீயவனுக்கும் தூயவனுக்கு என்ன வித்தியாசங்க? அதனால தீயவரேனும் செங்கை குமரவேல் திருமுன் முற்றால் தூயவராகி மேலை கொள்கதி அடைவரெங்கை ஆயவும் வேண்டும் கொள்ளோ. இது சாஸ்திரமெல்லாம் படிச்சு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டாம் ஐயா, இந்த கதையை கேளுங்க தெரிஞ்சுக்கலாம். அடுசமர் அண்ணால் செய்த மாயையின் மகனும் வந்தோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான். சூரபதுமன் பெருமானோடு பெரும்போர் செய்தான். அவன் யாரு? மாயையின் மகன். நாமெல்லாம் யாரு? மாயையின் மகன். நாம் எல்லாமே மாயையின் மகன். ஆன்மா மாயனுடைய வயிற்றுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குன்னு இப்ப நம்ம சித்தியார் சொல்றது. ஞாபகம் வருதா? வாயாதி சோத்திராதி புறத்து வாழ் கருவியாகும், ஓயாத மனாதி காயத்து உணரும் உள் கருவியாகும், ஆழ்வாருக்கு அராகம் ஆதி அவற்றின் உள் கருவி என்ப மாயாளன் வயிற்று இவற்றில் தொடர்கொண்டு வாழும் ஆன்மா. ஆன்மா என்பது மாயை என்ற பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ளால கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம் எல்லாமே மாயையின் மகன் தான். ஒரு ஆன்மாவுடைய வளர்ச்சி தான் இந்த தச்சனுடைய வளர்ச்சி. அப்படிதான் தச்சனுடைய கதை போய்கொண்டிருக்கு. ஒரு ஆன்மாவிடத்துல எப்படி குணங்கள் முதல்ல நல்லதா இருந்து சொன்னது கெட்டதா இருந்து அந்த கெட்ட குணம் விடாப்பிடியா, நல்ல குணம் சீக்கிரம் போயிடும், கெட்ட குணம் சீக்கிரம் போகாது, விடாப்பிடியா இருந்து கடைசியில தண்டிக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் நல்ல குணம் பெறுகிறார்கள். அப்பவும் திருவடியில் கடைசியில தேவகணத்துல ஒருவனாக ஆயிருக்காங்களா? தச்சன் இவ்வளவு பெரிய கொடுமை செய்தும் கூட இப்ப இவ்வளவு எதுக்காக பெருமான் செய்தார்? இவனை சிவகணத்துல ஒருவனாக கொண்டு வருகின்ற தகுதி உடையவனாக ஆக்குவார்கள். அதுக்கு இவனை எப்படி சுடணுமோ சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோக்கிப்பவர்கள். அதனால இவனை நெருப்புல போட்டு 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 அதுல இருக்கிற குற்றங்களை எல்லாம் போட்டி சுத்தமானவனாக ஆக்கி மேல கொண்டு வரான். அதனால ஆணவ மலத்தில கிடந்து மாயாகாரியனாகிய தேகத்தை பெற்று அது காரணமாக மயங்கி நிற்கின்ற ஆன்மா ஆணவ மலமும் நீங்கி மாயாமலமும் நீங்கி